ஏய், சரவடிப்பா இருக்கா செக் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதாப்பா? ஓகே. ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இது ஒன்று வந்து அந்த பெரிய டாபிக் தான் வாட்டர் சப்ளை. என்ட்ரபிள் இன்ஜினியரிங்ல இன்னும் ஒரு பெரிய டாபிக் போட சொல்லுவோம் வாட்டர் சப்ளைன்னு சொல்றது இல்லை. இப்போ ஆனால் அந்த டாபிக் எதுல பார்க்க போறோம்னா வாட்டர் சப்ளை பார்க்கணும். இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம சானிடரி இன்ஜினியரிங் சொல்லி சீவேஜ்லேயே பார்க்கணும். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து வாட்டர் சப்ளை முடிச்சிடும். இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்ங்கிறது எதுக்காக நீங்க நெசசரி? இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டரை பார்த்தோம். அதோட குவாலிட்டி பார்த்தோம். பிசிக்கலா அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அதோட மனம் எப்படி இருக்கும், சுவை எப்படி இருக்கும், கொதிநிலை எப்படி இருக்கும், கலக்கல் எப்படி இருக்கும், கலர் நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பிசிக்கல்ல. அதுக்கடுத்து கெமிக்கல்ல அதோட டோட்டல் சாலிட்ஸ் எப்படி இருக்கும், சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எப்படி இருக்கும், டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் எப்படி இருக்கும், அப்போ ஒரு உயிரினுக்கு எவ்வளவு பெர்மிசிபிள் மீட், ட்ரிங்கிங் பர்பஸ் பார்த்தது இருக்கும், ஒரு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு எவ்வளவு. அதே தான் பிஹெச் வேல்யூஸ் எப்படி இருக்கும், அல்கைன் எப்படி இருக்கும், ஹார்னஸ் எப்படி இருக்கும். அதுக்கடுத்து வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன், டிசால்வ்டு கேசஸ் பார்த்தேன். அதில் ஹெச்பிஎஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு CO2, ஹைட்ரஜன், லாஸ்ட் டிசால்வ்டு ஆக்சிஜன் டீட்டெயிலாக பார்த்துட்டு PO என்னன்னா CO என்ன அப்படின்னு முடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து பேலஜிக்கல் கேரக்டர்ல உங்களுக்கு என்ன பார்த்துருவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டரியோட சேஃப் எப்படி இருக்கும், ஓகே. அப்புறம் அது சேஃப் வச்சு பிரிச்சிருக்கும். அதுக்கடுத்து அதோட டைப் வந்து ஒரு 2 கெப்பாசிட்டி நமக்கு தெரியும் வந்துடும். அதுக்கடுத்து வாட்டர் போர்ன் டிசீஸ், நீர் மூலம் பரவக்கூடிய நோய்கள், அதை 3 கேட்டகரி. பாக்டீரியா மூலம், வைரஸ் மூலம், புரோட்டோசோவா வரும். என்னன்னு நான் சொல்லிட்டேன். என்ன வந்து நோய் வருது, டிசீஸ் வருது. ஓகே. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, 3 டெஸ்ட். ஓகே. 3 டெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டெஸ்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஈக்குவல் டெஸ்ட். லாஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டெக்ஷன் முதல். அடுத்த 3 டெஸ்ட் அதை பார்த்துருக்கோம். அது இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா உங்களுக்கு குறிப்பிட்ட இதுதான் இம்பார்ட்டன்ட். ரொம்ப இல்லை காலேஜுகள் நான் அது மென்ஷன் பண்ணி காமிச்சேன். விட இந்த இது இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுட்டோம். அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணும்னா இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தணும். அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தணும். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தும் பொழுது இப்போ ஒரு நார்மலா ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர்ல வரக்கூடிய தண்ணியில, ஏன்னா உங்க ஊர்லயே ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வழியா என்ன செய்யலாம், மேட்டூர்ல தண்ணி திறந்து விடுவாங்க. அது வழியா வச்சுக்கோங்க. இப்ப அங்கேயிருந்து ஃபர்ஸ்ட் தண்ணி வரும்பொழுது அந்த ரிவர்ல இதுக்கு முன்னாடி தண்ணி வராம இருந்ததுனால நிறைய பாலித்தீன் பேப்பர்ஸ், நிறைய பெரிய பெரிய பொருளுகள், உடைஞ்ச மரம், செத்துப்போன உயிரினங்கள் அப்படி நிறைய பொருள் வச்சிருப்போம். இப்ப என்ன செய்யும்னா தண்ணியோட அடிச்சுக்கிட்டு அவர் பெரிய பெரிய பொருளுகள், ஒரு மரத்தோட இலையெல்லாம் உடைச்சு கொண்டு போய் இலைத்தலைகள் எல்லாம் இருப்பாங்க. எல்லாம் வந்து அடிச்சுட்டு வரும் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் தான். அப்ப அந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வாட்டர். அப்ப அதுக்கு ரிமூவ் பண்றதுக்கான பெரிய பெரிய ஸ்கிரீனிங் அமைக்கணும். சல்லடை மாதிரி பெருசு பெருசா அமைக்கணும். அப்ப அதுல வந்து ஒரு இடத்துல தேங்கிட்டு நல்ல தண்ணி வந்து வெளில வந்துடும். அப்ப இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாமே அதுல தேங்கிடும். அதுக்கடுத்து ஸ்கிரீனிங் பண்றதுக்கு அந்த தண்ணிய பார்த்தோம்னா சின்ன சின்ன துகள்கள் உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும். அது ஸ்கிரீனிங்ல தப்பிச்ச துகள்கள்லாம். அப்ப அது என்ன செய்யணும், செடிமெண்டேஷன் பண்ணணும். செடிமெண்டேஷன் என்ன செய்வோம்னா ஒரு பெரிய தொட்டி கட்டி அதுல தண்ணியை கொண்டு வந்து தண்ணியை ஃப்ளோ பண்ண வச்சு கொஞ்ச நேரம் அது தேங்கி விடும். தேங்கி இருக்கும்போது அது போய் தண்ணி சுத்திட்டே இருக்கும் பொழுது அது இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்லாம் கீழே வந்து செட்டில் ஆகும். அது ஒரு மாடல். ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன செய்யும்னா அது கீழே செட்டில் ஆகாது. ரொம்ப டென்சிட்டி கம்மியா இருக்கிறது. அப்ப அது என்ன செய்யணும், கீழே செட்டில் ஆனா டென்சிட்டி கூட்டும். அது டென்சிட்டி கூட்டுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அந்த பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டி கூட்டி கீழே வந்து செட்டில் பண்றது. அப்ப அதான் உங்களுக்கு கோஆகுலேஷன் ப்ராசஸ். அப்ப மிதக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு. இப்ப அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்குமா, சின்ன சின்ன துகள்கள் வந்து இந்த டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் சொல்ற கூழ்ம துகள்னு சொன்னா அதெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கோம். நடுவுலயே சுத்திட்டு கிடக்கும். அப்ப அதை என்ன செய்யணும்னா ஃபில்டரைசேஷன் பண்ணணும். அப்ப சில கிராவல், சாண்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு பெரிய பெரிய செக்கு துகள்கள் இதெல்லாம் கொட்டி வச்சு அதுக்கு தண்ணி வந்து பாஸ் பண்ணி என்ன செய்யணும்னா வடிகட்டும் தண்ணி.
அது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நார்மலா ரேபிட் அண்ட் ஸ்லோ சாச்சுரேட்டட் ப்ராசஸ் இருக்கு. அத தவிர்த்து பிரஷர் ஃபில்டரும் இருக்கு. அப்ப இது மூலம் ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய தண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அத எடுத்து குடிக்கிறோம்னா, உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் அதுல கண்டெயின் ஆயிருக்கலாம். அப்ப இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அத டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு உட்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? குளோரினோ இல்ல மத்த அதிலே மைனர் மேஜர் ப்ராசஸ்ன்றது நான் சொல்லுவேன். அப்ப அந்த ப்ராசஸ்க்கு உட்படுத்தும்பொழுது, அதுல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய தனி நோய்களெல்லாம் அழிச்சிடலாம். இப்ப இந்த தண்ணீய பார்க்கறதுக்கு தண்ணி நல்லா இருக்கு. அ அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்ன்னு சொன்னாச்சு. இப்ப எடுத்து இத குடிச்சிடுறோம்னா, அந்த தண்ணீல அ ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கலாம். உப்புத்தன்மை அதிகமா இருக்கலாம். அப்ப அந்த ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கும்போது, அது என்ன செய்யணும்னா, நம்ப ஒண்ணு கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலம் அத ரிமூவ் பண்ணலாம். இல்ல வந்து லைம் ஆட் பண்றது மூலமா அத ரிமூவ் பண்ணலாம். அப்ப இந்த ப்ராசஸ் எல்லா தண்ணிக்கும் பண்ண முடியும்னா, எல்லா தண்ணிக்கும் பண்ண முடியும். அப்ப டெம்பரரி கார்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நார்மல் கார்னஸ் வந்து அத பயன்படுத்த முடியும். அதே வந்து உங்களுக்கு பெர்மனன்ட்டா ஹார்னஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பாக சில மெத்தட்ன்னு சொல்லக்கூடிய அந்த மென்னினாக்கக்கூடிய ப்ராசஸ் அதாவது சாஃப்ட்வேரிங் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதுதான் என்னன்னா டியூரல் ப்ராசஸு, அ உங்களுக்கு அந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸு, அப்புறம் வரிசையா இருக்குது. ராம்சோலா ப்ராசஸ். அப்ப அந்த ப்ராசஸ்ல போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த தண்ணிய கழியும் நீர் நீராக மாத்தணும். அப்ப ஹார்ட்னஸ ரிமூவ் பண்ணிட்டு சாஃப்ட்னிங் ப்ராசஸ் மூலம் நீர வந்து சுத்தப்படுத்தணும். அப்ப இப்படி வந்து தண்ணிய குடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து அந்த தண்ணிய வந்து நீங்க எங்க பயன்படுத்தலாம். இதுதான் ட்ரீட்மெண்டோட ப்ராசஸ். பெருசா மேற்கொண்டு வரக்கூடிய பொருள ஸ்கிரீனிங்கிற ப்ராசஸ்ல தடுத்து நிறுத்துறோம். அதுக்கடுத்து சுத்திட்டு வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் செடிமெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல ரொம்ப கொஞ்சம் டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இந்த பிளட் செடிமெண்டேஷன்லையும், டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுல கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணி கோஆகுலேஷன் ப்ராசஸ்லயும் செட்டில் பண்றோம். அப்படி செட்டில் பண்ண ப்ராசஸ எதுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன்ற கான்செப்ட்குள்ள கொண்டு வந்து உள்ள உள்ள டிசால்வ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பொருள் இந்த இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, தங்க வைக்கிறாங்க இங்க லேயர்ல முடிய வைக்கிறோம். அப்ப அதுல வந்த தண்ணிய வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு உட்படுத்துறோம். அதுலேருந்து வந்த தண்ணிய ஹார்னஸ் ரிமூவ் பண்றதுக்காண்டி சாஃப்டனிங் பண்றோம். அதுலேருந்து வந்த தண்ணிய தான் நம்ம என்ன செய்றோம்னா, பப்ளிக்கு யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றோம். அப்ப இப்போ இந்த ஒரு பெரிய நெட்வொர்க் ப்ராசஸ் தான் வாட்டர் நடக்கக்கூடிய ப்ராசஸ். சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ஓகே. அப்ப இத படிக்கிறதுக்காண்டி தான் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்ன்றத படிக்கிறதுக்காக தான் இது அவ்வளவு பார்த்தோம். இப்ப கலங்கத்தன்மை இருக்குன்னா, கலங்கத்தன்மைய உங்க வீட்டுக்கு மேல போனா தான் நம்ம சுத்தம் பண்ணுவோம். அப்ப அந்த கலங்கத்தன்மை எந்த லிமிட் வரை இருக்கலாம்ங்கிற பேசிக் நாலேட்ஜ் நமக்கு வேணும்ல. அதுக்காக தான் டர்பிலிட்டி எடுக்கும் பொழுது, அத டெஸ்ட்க்கு உட்படுத்தி, டர்பிலிட்டி எடுத்து உங்களுக்கு என்ன ஃபீல்ட் மெத்தட், டர்பிலிட்டி ராட் மெத்தட், இல்ல சாங்ஷன் டர்பிலிட்டி மீட்டர், ஃபைனஸ் டர்பிலிட்டி மீட்டர், இல்ல நெப்லோமீட்டர் கூட ஆ உங்களுக்கு நார்மல் எம்டி இல்ல எம்டி யூனிட்ட வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த ப்ராசஸ்லாம் உட்படுத்தும்போது என்ன செய்யும் உங்களுக்கு, ஒரு கலங்கத்தன்மை வாட்டர் லிமிட் தான் இருக்கணும். உங்களால கண்டுபிடிக்கக்கூடிய அ இது வந்துரும். அப்ப அந்த கேரக்டர் அந்த அந்த கேரக்டர்ன்னு சொல்லக்கூடிய கலங்கல் தன்மைய பத்தி நீங்க டீட்டெயில்டா ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அப்ப அந்த டீட்டெயில்டா ஸ்டடி பண்ணியிருக்கிறத இப்ப என்ன செய்றோம்? இங்க வந்து அத வந்து இது பண்றோம். அப்ப கலங்கல் தன்மை எந்த இடத்துல ப்ராசஸ் இப்ப நீங்க ஒரு ஆர்டர் சொன்னீங்கல்ல சார். அதுல எந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அந்த கலங்கல் தன்மை போகும் அப்டின்னா, அந்த கோயாகுலேஷன் ப்ராசஸ் தான் அந்த கலங்கல் தன்மை போயிரும். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? கிளியர்? ஓகே. இதே மாரி தான் ஒவ்வொன்னும். நம்ம பார்த்ததுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதோட கேரக்டர ஸ்டடி பண்ணா தான், நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸா எடுக்க முடியும் அப்படின்னு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபீவர் இருக்கா? இல்ல உங்களுக்கு என்ன உடம்புல பிரச்சனைன்னு டெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிக்கிறணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் குடுப்பாரு. என்ன டேப்லெட் எடுத்துக்கணும்? என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஃபர்தரா மூவ் பண்ணலாம்? அதேதான். அப்ப எழுதிட்டு பணம் கேட்கணும். இதுல 4 கொஸ்டின் கேட்பாங்க சார். டைரக்ட்டா அதுல விட 3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா இதுல 4 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஒரு சில டைம் ஆர்டர் வந்து அவ்வளவுதான். இங்க 3 இங்க 4 மாறும். ஒரு சில டைம் மேக்ஸிமம் இங்க 4 கொஸ்டின் இருக்கும். வாட்டர் ட்ரீட்மெண்ட். இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் 2 பிரிக்கலாம். என்ன சார் 2 அப்படின்னா, 1 யூனிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். இன்னொன்னு யூனிட் ப்ராசஸ். அது என்ன சார் யூனிட் ஆர்கனைசேஷன்னா பிசிக்கல் டூல்ஸ். பிசிக்கல் முறையில்னா நம்ம ஒரு செயலை செஞ்சு அதுல இது பண்றது. எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாம. அதே உங்களுக்கு யூனிட் ப்ராசஸ் யூனிட் ஆப்ரேஷன் பிசிக்கல் யூனிட் ப்ராசஸ் கெமிக்கல் மூலமா அதுக்கு எம்பிச்சு எடுக்கிறது. ஓகே இப்ப எப்படி எழுதலாமா
பிட் ஆபரேஷன் இந்த சைடு யூனிட் ப்ராசஸ். ஓகே. இப்போ இங்க அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிசிக்கல் ப்ராசஸும் எந்த ஒரு கெமிக்கல் ஆகிடலாம். அப்போ impurities are removed by using physical process. எக்ஸாம்பிள் சொல்ல போனா பிளெயின் செடிமெண்டேஷன் பண்றோம்ல, ஒரு ஒரு பெரிய ரெக்டாங்கிள் டேங்க்ல தண்ணி தேங்கி அது தண்ணி சுத்த விட்டு அது மூலமா ஃபோர்ஸை கம்மி பண்ணி அந்த பார்ட்டிகிள் செட்டில் பண்றோம்ல, அதுதான் யூனிட் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. பிசிக்கல் ப்ராசஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து சாயில பல சைஸ்ல கொட்டி நிரப்பி ஒவ்வொரு லேயரா வச்சு அதுக்குள்ள தண்ணி பாஸ் பண்ணி அந்த தேவையில்லாத டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறோம்ல, அப்ப ஃபில்ட்ரேஷன் அது யூனிட் ஆபரேஷன். பிசிக்கல் இதுதான் ப்ரோசஸ் மூலமா தான் நம்ம என்ன செய்யணும்னா அது படிக்க வைக்கிறது. எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்றது பிளேட் செடிமெண்டேஷன் எடுத்துக்காட்டா இருக்கும். இதுக்கு அடுத்தபடியா ஃபில்ட்ரேஷன் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க எழுதிக்கோங்க. impurities are removed by using chemicals. Are removed by using chemicals. எக்ஸாம்பிள் சொல்ல போனா குளோரினேஷன், செடிமெண்டேஷன் இது வந்து அது குளோரினேஷன் குளோரின் ஆட் பண்றது கெமிக்கல். இதே வந்து செடிமெண்டேஷன் ப்ராசஸ்ல பயோபிளேஷன் ப்ராசஸ் கெமிக்கல்ஸ் ரிசன் ஆட் பண்ணுவோம். ஆலம், பெரிய பிரஸ்குலேடு இதெல்லாம் ஒரு குழுக்களை ஆட் பண்ணுவோம். சோடியம் டைசல்பேட்டு சொல்லுவேன். இப்போ ஒன்று குளோரினேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன் அது செய்யறது, குளோரினேஷன் ஆட் பண்றது. அதுக்கடுத்து செடிமெண்டேஷன் இதே வந்து ஃபைபர்ஸ். ஓகே. அப்போ யூனிட் ஆபரேஷன் யூனிட் ப்ராசஸ் ரெண்டு சைடு கொடுத்துட்டேன். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்றோம்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு ரிவர்ல இருந்து வர்றதோ, இல்ல உங்க ஊரு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு லேக் இருக்கு, அந்த தண்ணி சுத்தப்படுத்த போறீங்க. இல்ல வந்து உங்க ஏதோ ஒண்ணு, இப்ப ஒரு டேம் திறந்து விட்டோம்னா அது பக்கத்துல தண்ணி எடுத்துக்கிறோம். இல்ல ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒரு 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 தண்ணியை எடுத்து நம்ம சுத்தம் பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப அந்த தண்ணிக்குன்னு ஒரு சோர்சஸ் இருக்கும். அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் சோர்சஸ். அப்ப அந்த சர்ஃபேஸ் சோர்சஸ் தான். சோர்சஸ்ல இருந்து எடுத்த தண்ணியை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்த ப்ராசஸ் ஸ்கிரீனிங் உட்படுத்துறோம். ஸ்கிரீன்ல பெரிய பெரிய சல்லடை மாதிரி வச்சு மிதந்து வரக்கூடிய பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்றது. மரக்கிளைகள் வரும், பிளாஸ்டிக் பேப்பர்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இது சாக்கு, மற்றபடியான பொருட்கள் எல்லாம் மிதந்து வரும். நிறைய வரும். அப்ப பெரிய பெரிய பிக் பார்ட்டிகல்ஸ் மிதந்து வரக்கூடிய புரோட்டீன் சாலிட்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்கிரீனிங் மூலம் remove முடியும். இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி படிப்போம். அவுட்லுக் வச்சு தான் கொடுப்போம் உங்களுக்கு. புரோட்டீன் சாலிட்ஸ் நார்மல் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறாங்க. எதுக்கு எடுத்து இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறாங்க. அதுக்கடுத்து ஸ்கிரீனிங் முடிச்சதுக்கு அப்புறம்
செடிமெண்டேஷனுக்கு உட்படுத்தும். படிய வைக்கிறது. செடிமெண்டேஷன் 2. ரொம்ப லார்ஜா சஸ்பெண்டட் சாலிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ரெயின் செடிமெண்டேஷன் மூலமா தண்ணி ஒரு பெரிய டேங்க்ல அளவு பண்ணி, குறிப்பிட்ட நேரம் தேங்க வச்சு, அதோட வெலாசிட்டிய கம்மி பண்ணி, மிதக்கக்கூடிய பொருள கீழ செட்டில் பண்ணும். பிளெயின் செடிமெண்டேஷன் அதான். அப்ப இது மூலம் என்ன செய்யணும்னா, லார்ஜ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ படிய வைக்கணும். அந்த லார்ஜ் சஸ்பெண்டட் சாலிட் வந்து இது மூலமா படிய வைக்கணும். அதுக்கடுத்து கோயாகுலேஷன் ப்ராசஸ். ஃபீட் செடிமெண்டேஷன்லயே நம்ம என்ன செய்யணும்னா, கெமிக்கல் ஆட் பண்ணணும். இப்ப லார்ஜ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் சரி ஃபீட் செடிமெண்டேஷன்ல படிஞ்சிரும். அதுலயும் சில ரொம்ப ஃபைனா சஸ்பெண்டடா இருக்கக்கூடியது. ஏதோ கொலாய்டலா இருக்கக்கூடியது. ஓகே. அப்ப அதெல்லாம் என்ன செய்யுது சார் அப்படின்னா, சுத்திக்கிட்டே இருக்கு. அதுலயும் தப்பிச்சு வந்துரும். அப்ப அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் எப்படி சார் பண்ணணும்னா, கண்டிப்பாக கெமிக்கல். அப்ப செடிமெண்டேஷன் எய்டட் வித் கோயாகுலேஷன் இல்ல ஃப்ளாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சில கெமிக்கல் சேர்த்து அத டென்சிட்டி கம்மியா இருக்கிற டென்சிட்டி கூட்ட வச்சு நம்ம இது பண்றோம். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. எதிர்மின் அயனிகள் ஒன்றுக்கு ஒன்று ஈர்க்கும். பிளஸ் மைனஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்க்கும். அப்ப நம்ம உள்ளுக்குள்ள ஃபைனலி சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து எதிர்மின் அயனி. அப்ப நம்மளுடைய குடுக்கக்கூடிய சொல்யூஷன் கெமிக்கல் சொல்யூஷன் நேர்மின் அயனி. இது என்ன செய்யும்னா, அந்த எதிர்மின் அயனி நேர்மின் அயனி ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்ட் ஆகி பிளஸும் மைனஸும் கான்ட்ராக்ட் ஆகி சின்ன பார்ட்டிகிள் பெரிய பார்ட்டிகளா பல்கிங் ஆகும். அப்ப டென்சிட்டி கூடும். அது கீழ போய் செட்டில் ஆயிடும். அதே கான்செப்ட் தான் பண்ண போறோம். அப்ப ஒரு கலங்கல் தன்மை இருக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? கொலாய்டல் ஸ்ட்ரக்சர்லயோ, ஃபைனலி சஸ்பெண்ட் ஆகும். உள்ளுக்குள்ள இருந்து சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். பொருட்கள். அதோட டென்சிட்டிய கூட்டிட்டா, ஆட்டோமேட்டிக் என்ன செய்யாது? கீழ போய் உட்கார்ந்துரும். அப்ப அந்த ப்ராசஸ் தான். அப்ப ஃபைனலி சஸ்பெண்டட் அண்ட் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ எதுல பிரிக்கிறோம்னா, இந்த செடிமெண்டேஷன் எய்டட் வித் கோயாகுலேஷன் பிரிக்கிறோம். கோயாகுலேஷன். அப்ப இந்த ப்ராசஸ கோயாகுலேஷன் சொல்லலாம். ஃப்ளாகுலேஷன் சொல்லுவோம். ஃப்ளாகுலேஷன் சொல்லலாம். அ இது எந்த பொருள்ல சார்னா, பாக்கெட்ல கேட்பாங்க. இதே கேட்பாங்க. எந்த ப்ராசஸ்க்கு எது எப்படி இருக்கணும் கண்டிஷன்லாம். ரொம்ப ஃபைனா சஸ்பெண்டட் ஆகாதுன்னு இருக்குல்ல. அது வந்து குழாய்கள். குழுக்கள் பூர்வமா கலவை கரைஞ்சுட்டு இருக்குது. ஓகே. அப்ப இதுலேருந்து தப்பிக்கிறது என்ன? மினரல்ஸ் தான் உள்ளுக்குள்ள கலந்திருக்கும் வாட்டர்ல. டிசால்வ்டு சாலிட்ஸ். அதை என்ன பண்றோம்னா ஃபில்டரேஸ். இதுல வந்து உங்களுக்கு நார்மல் பிசிக்கலா ஃபில்ட்ரேஷன் பண்றது இருக்கு. ரேபிட் சென்டர், சோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபில்டர்னா இது என்ன சார்னா டிசால்வ்டு சாலிட்ஸ். அதுக்கடுத்து இதுலேருந்து வர்றதுல இப்ப என்ன இருக்குன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணோம். டிஸ்இன்ஃபெக்ஷன் எப்ப பண்ணணும்னா அதுல உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பேத்தஜன் பாக்டீரியா தான் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணும். அப்ப இதுல நான் பேத்தஜன் பாக்டீரியாவை கொள்ளாது டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணும்போது. உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பேத்தஜன் பாக்டீரியாவையும் கொள்ளும். இல்ல நான் பேத்தஜன் பாக்டீரியா சேர்த்து நீங்க கொள்ளணும் அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணணும். அது ரொம்ப காஸ்ட்டும். அப்ப நமக்கு தேவை உயிர் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா கொள்வது. அதனால டிஸ்இன்ஃபெக்ஷன் எடுத்துருவாங்க. இப்ப இதான் 2மே எழுதணும். ஃபில்ட்ரேஷன் பண்ணி வந்த வாட்டர்ல இப்ப கலக்கல் தன்மையோ, இல்ல சஸ்பெண்டடோ, கொலாய்டடோ, டிசால்வோ இந்த மாதிரி நான் பார்த்து எல்லாமே பிரிச்சு எடுத்திருப்போம். ஆனா தண்ணியில கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் கண்டெயின் ஆயிருக்கும். அப்ப அந்த நுண்ணுயிரிகளை கொல்றதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ்க்கும் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸும் உட்படுத்துறோம். டிஸ்இன்ஃபெக்ஷன் மூலமா
பேத்தஜெனிக் பாக்டீரியா வச்சு தான் கொல்ல முடியும். ஓகேவா? ஆனா ஸ்டெரிலைசேஷன் மூலமா பேத்தஜெனிக், நான் பேத்தஜெனிக் 2 பாக்டீரியா கொல்ல முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் உட்படுத்தி அதுக்கடுத்து ஸ்டெரிலைசேஷன் உட்படுத்துவாங்க. அப்ப பேத்தஜெனிக் பாக்டீரியா அது டிசீஸ் காசிங் பாக்டீரியா சொல்லுவோம். நோயை உற்பத்தி பண்ணக்கூடிய பாக்டீரியா. அதுக்கு அது ஸ்டெரிலைசேஷன். இது மூலமா பேத்தஜெனிக் பாக்டீரியா நம்மளால அழிக்க முடியும். நான் பேத்தஜெனிக் பாக்டீரியாவும் அழிக்க முடியும். இப்ப இது மூலமா பேத்தஜெனிக் அண்ட் நான் பேத்தஜெனிக் இந்த 2 பாக்டீரியா நம்மளால கொல்ல முடியும். அதுங்கிறது ஜியோலைட் ப்ராசஸ். அப்ப அதுல வந்து இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டாச்சு. ஆனா தனியா ஹார்னஸ்ங்கிறது வருது. அப்ப அந்த ஹார்னஸ்ல 100 நிமிஷம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, 0 ஹார்னஸ் கொண்டு வரணும். ஹார்னஸ் இல்லாத நிலை கொண்டு வரணும்னா, டைம்ஸோட ப்ராசஸ், ஜியோலைட் ப்ராசஸ், அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் 3ல பெஸ்ட் எதுனா ஜியோலைட் ப்ராசஸ் தான். அப்ப அடுத்து வந்து ஜியோலைட் ப்ராசஸ். இல்லாட்டி வாட்டர் சாப்பிடணும்னு எழுதிக்கிறீங்க. ஏன் அது பிரச்சனை? வாட்டர் சாப்பிடணும் பண்ணணும். கண்ணீரை நீரை வெந்நீரா மாத்தணும். ஹார்னஸ் வந்து அந்த ஹார்னஸ் பிரிச்சு இருக்கணும். அப்போ வாட்டர் சாஃப்டனிங் அப்படின்னு அதுக்கடுத்து லாஸ்டா இப்ப இப்படிப்பட்ட வாட்டர்ல இன்னொரு ப்ராசஸ் உட்படுத்தணும். அப்ப எல்லாமே பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த வாட்டர் வச்சு அதுல இருக்கக்கூடிய ஹார்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம வாட்டர்ல நமக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட் லைட்டா கலர்லெஸ் தான். அப்ப ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கலந்துருக்கு அந்த வாட்டர்ல. இல்ல கலர் ஏதாச்சும் கலந்துருக்கு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், அந்த வாட்டரை சர்ஃபேஸ்ல மேல ஸ்ப்ரிங் பண்ற மாதிரி எப்படி சொல்றது, ஸ்ப்ரே பண்ற மாதிரி மேல வந்து மேல அப்படியே ஊத்த வைப்பாங்க. அதாவது சர்ஃபேஸ்ல உள்ள அந்த அட்மாஸ்பியர் ஏர்ல கான்டாக்ட் பண்ண வைப்பாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணா அது இருக்கக்கூடிய மனம் போயிடும், தேவையில்லாத டேஸ்ட்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால. அப்ப இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா ஏரேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பைப்ல வந்து ஹோஸ்ல வந்து தண்ணி பிடிக்கிறீங்க. அது மேல் நோக்கி கையை வச்சு அடைச்சிட்டு ஒரு பக்கமா பிரஷரா மேல அனுப்புறீங்க. அது மேல எப்படின்னா அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். ஓகே. அப்ப அது ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தண்ணி இப்படி இருக்கும், மேல ஸ்ப்ரே ஆகி கீழே ஊத்தும். அப்ப அது சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் ஆகி கீழே ஊத்தும். அப்ப சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் ஆகுதுல, அதுதான் ஏரேஷன் ப்ராசஸ் சொல்றோம். இப்ப இது மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன். இதுல எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்டேன் சார். இப்ப டிஸ்இன்ஃபெக்ஷன்ல என்ன பண்றோம்? ஃபில்ட்ரேஷன்ல என்ன பண்றோம்? பயோபிலிசன் ஏவிட்டு செடிமெண்டேஷன்ல என்ன பண்றோம்? அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கேட்டேன். ஸ்கிரீனிங் என்ன பண்றோம்? எல்லாமே கேட்டாங்க. அதனாலதான் ஃப்ளோ சார்ட்ல இந்த அளவுக்கு பண்ண வந்திருக்கேன். இப்ப ஒவ்வொன்றா உங்களுக்கு நடத்துவேன். இப்ப ஏரேஷன் லாஸ்டா பண்ணணும். அப்ப தேவையில்லாத மணத்தையும், சுவையையும் இது பண்றதுக்கு ரிமூவ் பண்றதுக்காண்டி ஆடர் டேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஏரேஷன் நம்ம வந்து உங்களுக்கு ஓகே. லாஸ்ட் அதுக்கடுத்து இந்த இந்த தண்ணியை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அதை விட்டு பப்ளிக் யூஸ் கேட்கலையா? சவுண்டு கேட்கலையா? சார் சவுண்டு கேட்கல, கேக்குதா? ஓகே ஓகே. அப்ப அளவு டு பப்ளிக் யூஸ். வீட்ல போடுங்க. ஓகே. அளவு டு பப்ளிக் யூஸ். கேட்கலாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க சார். ஓகே. எல்லாருக்கும் கேட்கலாட்டி என் சைடு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நான் சரி பண்ணிடுறேன். இல்ல ஒரு எல்லாரும் மத்தவங்களுக்கு எதுவும் ஒரு சில பேருக்கு கேட்கறாங்கன்னா உங்க சைடு ஏதாச்சும் டோர் யூஸ் சார். அளவு டு பப்ளிக் யூஸ். அப்ப என்ன செய்யணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்குற வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்.
அப்ப இதான் ஃப்ளோ சார்ட் குடுத்துருக்கேன். இதுல நெறைய டைப் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. இப்ப எழுதின எல்லாத்துலயுமே முக்காவாசி கொஸ்டின்ல கேட்டது. அப்ப இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். அப்ப வாட்டர் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அப்ப ஸ்கிரீனிங் படிக்கணும், பிளெயின் செடிமெண்டேஷன், அதுலயே செடிமெண்டேஷன் ஏரியாஸ்க்கு வேக்யூல்ஸ் தனியா படிக்கலாம், ஃபில்ட்ரேஷன் படிக்கலாம், டிஸ்இன்ஃபெக்ஷன் படிக்கலாம். சர்வீசஸ் எல்லாம் நமக்கு இருக்காது, பிரச்சனை இல்ல. வாட்டர் சாம்பிளிங் படிக்கணும், ஏரேஷன், அதுக்கடுத்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் படிப்போம். அது வந்து தனி டாபிக்னு வச்சுக்கிறது. வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல அந்த ஏரேஷன் வரைக்கும் படிக்கணும். அப்ப எல்லாமே தனித்தனி டாபிக். அது தனித்தனியா படிக்கணும். நான் சொன்னேன்ல பெருசா இருக்கு அதனாலதான். இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் இருக்க பார்ப்போம். 2 செஷன் 2 செஷன்ல முடிக்க பார்ப்போம். மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல நாளைக்கு காலையிலயோ காலையில 1 ஹவர்லயோ முடிக்க பார்ப்போம். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐஎஸ் 456 2000ல பெர்மிசிபிள் லிமிட் கொடுத்துருப்பாங்க. வாட்டர்ல எந்த அளவுக்கு ஆர்கானிக் சல்ஃபைட் இருக்கணும், இன்ஆர்கானிக் சல்பேட்ஸ், குளோரைட்ஸ், சஸ்பெண்ட் மேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸாம் பாயிண்ட் ஒரு சில பேர் கேட்கறாங்க வேல்யூஸ். அப்ப அதை பார்த்துட்டு அப்ப permissible limit for solids. Water the container உடைய solid particles எந்த அளவுக்கு லிமிட்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டேபிள்ஸ் தான் இது. இப்ப எழுதிக்கிறேன். அதாவது permissible இதே தான் உங்க எக்ஸாம்பிள் கொடுக்கலையும் கொடுத்துருப்பான். ரீஸ் 46லயும் இதே தான். permissible limit for solids. ஒண்ணா ஆர்கானிக் சாலிட்ஸ், ரெண்டாவது இன்ஆர்கானிக் சாலிட், அடுத்து மூணாவது சல்பேட்ஸ். ஏதாவது நான் லிமிட் எழுதுவேன் சார், இப்போ ஜஸ்ட் கொடுக்குறேன். அதுக்கடுத்து நாலாவது குளோரைட்ஸ், அதுக்கு அடுத்தபடியாக அஞ்சாவது சஸ்பெண்டட் மேட்டர்ஸ், ஆல்கான் சாலிடோட லிமிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 200 மில்லிகிராம் பர் லிட்டர் அளவுக்கு தான் இருக்கும். இன்ஆர்கானிக் வந்து 3000 மில்லிகிராம் பர் லிட்டர் அளவுக்கு இருக்கும். அது வந்து இதுல போட்டேன். ஐஸ் கோபி 6 இருந்து கொஞ்சம் மாறணும் ஒரு சில வேலைக்கு தான். 2.5 லிட்டர் இருக்கு, 3000 மில்லிகிராம் பர் லிட்டர் அளவுக்கு. சல்பேட்ஸ்ங்கிறது 400 மில்லிகிராம் பர் லிட்டர் அளவுக்கு இருக்கும் சல்பேட். குளோரிஸ்ங்கிறது 2000 மில்லிகிராம் பர் லிட்டர். சஸ்பெண்ட் மேட்டர்ங்கிறது அது 2000 மில்லிகிராம் பர் லிட்டர். பாத்தீங்கன்னா அதோட ஒரு சில வேல்யூ வந்து மாறும், அப்படியே இருக்காது. 4 2000 பார்த்த மாதிரி ஆசிஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இருக்கிறத அப்படியே பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். அடுத்து இப்ப அடுத்து என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் சொன்னேன், ஸ்கிரீனிங் ப்ராசஸ். ஸ்கிரீனிங்னா நான் மிதந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய வலை மாதிரி கட்டி அதுல மிதந்து பிளாஸ்டிக் பொருள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், தேவையில்லாத மரக்கிளைகள், தேவையில்லாத அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பெரிய பெரிய பொருள் மிதந்து வருதுன்னா ஒரு இடத்துல ஸ்கிரீனிங் கொடுத்து நம்ம தடுத்து நிறுத்தணும். பெண்டிங் சார் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறதே எக்ஸாம் பாயிண்ட் அப்படிதான் உங்களுக்கு கரெக்டா. இதுல வந்து கம்மி பண்ணாங்க தயவு செஞ்சு. ஓகே. அப்ப ஸ்கிரீனிங் ஒன்று ரெண்டு மூணு நிமிஷம். ஸ்கிரீனிங் ஐஎஸ் 6280 தான் இதை பத்தி டீட்டெயில் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் தேவையில்லை. அப்ப இதுல என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். டு ரிமூவ்
லார்ஜ் புரோட்டீன், பெரிய பெரிய அளவுக்கு மேலே வரக்கூடிய புரோட்டீன் பார்ட்டிகல்ஸ், அது எதுவாக இருக்கலாம் அப்படின்னா சச்சஸ், ட்ரீஸ், மரங்களா இருக்கலாம், இல்ல அனிமல்ஸா இருக்கலாம், இறந்து போன அனிமல்ஸா இருக்கலாம், இல்ல பிரான்சஸ், சின்ன சின்ன மரத்தோட கிளைகள் இருக்கலாம், இல்ல டெப்ரிஸ், தேவையில்லாத பாலித்தீன் பேப்பர், பாலித்தீன் பாட்டில்ஸ், எக்ஸெட்ரா. எது வேணாலும் இருக்கலாம். பெரிய பெரிய பொருள் மேய்ந்து வரலாம். அப்ப it's the help of screening. Our to move large protein particles are இது ஒரு உதவி கூட நினைச்சுன்னா மூவ் பண்ணும். With the help of screens. அப்படி ஸ்கிரீன் பண்ணிட்டோம். அதுக்கு ஸ்கிரீனிங்க ரெண்டு டைப் பண்ணலாம். ஒன்று கோர் ஸ்கிரீன், ஒன்று ஃபைன் ஸ்கிரீன். அப்ப கொடுக்குறேன் பாருங்க. அப்ப பெரிய பெரிய அதுல ஸ்கிரீனிங்ல வந்து பெருசு பெருசா இருக்கிறத சின்ன சின்னதா இருக்கிற பிக்சர் பாருங்க. கோர் ஸ்கிரீன்ங்கிறது என்ன சொல்லுவோம்னா வெர்டிக்கல் ராட் கொடுத்துருக்காங்க. ஃபைன் ஸ்கிரீன்ங்கிறது என்ன வெஸ்டேப்ல பல மாதிரி பண்ணியிருப்பாங்க. வெளியிடுங்க டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரீன். அதுல ஒண்ணு என்னன்னா கோர்ஸ் ஸ்கிரீன். இப்ப இதுங்கிறது parallel to parallel space vertical arcs at 2.85 centimeter அளவு கொடுத்துருப்பாங்க. Compresses of parallel spaced vertical arcs at 2.5 to 5 centimeter. அதுக்கடுத்து இது எப்படி சார் இருக்கும் படம் அப்படின்னா வெர்டிகல் ரட்ஸ் ஒவ்வொன்றும் ஸ்பேஸ் வச்சு கொடுத்துருக்கோம். எப்படி இருக்கும் இதோட ஸ்பேஸ் நான் சொன்னேன் 2.5 to 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கும்னு சொன்னேன். அப்ப இதோட ஸ்பேஸ் தான் நமக்கு 2.5 to 5 சென்டிமீட்டர் வந்து ஓகே. அதுக்கு வந்து ஃபைன் ஸ்கிரீன் போடுது ரெண்டாவது. ஃபைன் ஸ்கிரீன் இது வந்து நெக்ஸ்ட் சைஸ்ல இருக்கும். வளரலாம் தெரியல அது மாதிரி ரொம்ப சின்ன சைஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அது கூட சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் வருதுன்னா மேந்து வருதுன்னா அது வந்து இது மூலமா கன்சிடர் முடியும் ஃபைன் ஸ்கிரீன். அப்ப ஃபைன் ஸ்கிரீன் என்னன்னா இது கம்ப்ரஸ்ட் ஆஃப் ஸ்டீல் ஒயர் மிஸ் ஆஃப் சைஸ் லெஸ் தென் 1 சென்டிமீட்டர். நான் படம் கொடுக்குறேன். அப்ப steel wire miss of size
லெஸ் தென் 1 சென்டிமீட்டர். அப்ப இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இப்ப இப்படிதான் இருக்கும். அதுல ஒரு கேப் எடுத்தோம்னா, இந்த ஒரு பார்ட், இந்த ஒரு இதை எடுத்தோம்னா 1 சென்டிமீட்டர், லெஸ் தென் 1 சென்டிமீட்டர். ஓகே. அதுல கொடுத்துருக்கக்கூடிய இன்க்ளினேஷன் அது அதிகபட்சமா 30 டிகிரி இன்க்ளினேஷன்ல கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இதுல நுழைஞ்சு வரக்கூடிய அந்த தண்ணியோட வெலாசிட்டி எந்த அளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதுக்கு 0.75 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டில இருக்கும். அப்ப பொதுவா 0.75 எடுத்துக்கிறோம். எந்த லிமிட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னா 0.75 1 மீட்டர் per செகண்ட் தண்ணியோட வேகம் தான். ஓகே. அப்ப இப்ப வந்து உங்களுக்கு பொதுவா எக்ஸாம் பாயிண்ட் என்னென்ன கேட்பாங்களோ அதை கொடுத்துட்டு இதுல ஸ்கிரீனிங்ல கொடுத்துட்டேன். இவ்வளவுதான் கேட்பாங்க. இதுக்கு மேல கேட்க மாட்டேன். இப்ப பிளேன் செடிமெண்டேஷன் பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீனிங்ல ஃப்ளோட்டிங் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கிட்ட சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் பெருசாவும் சின்னமாவும் இருக்கும். அது பெருசா இருக்கக்கூடியதை பிளேன் செடிமெண்டேஷன் மூலமா நம்ம பிரிச்செடுக்கிறோம். அதே பிளேன் செடிமெண்டேஷன்லயே ரெக்டாங்குலர் டைப்பு, சர்க்கிள் டைப்பு நிறைய தண்ணியை ஹட்சன்லாம் ஃப்ளோ பண்ணி செடிமெண்ட் பண்ண வைக்கிறது. இல்ல வெர்டிகல் ஃப்ளோ பண்ணி தண்ணி வந்து செடிமெண்ட் பண்ண வைக்கிறது நிறைய டைப் இருக்கு. நான் சொல்றேன். ஒரு எடுத்துக்கிறேங்க. இப்ப அடுத்து என்ன இருக்கணும்னா பிளேன் செடிமெண்டேஷன். இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். செடிமெண்டேஷன்ங்கிறது ஒரு பெரிய டாபிக் தான். இப்ப ஃபர்ஸ்ட் செடிமெண்டேஷன் போடுதுன்னா அதுக்கு தான் அதை டைப் எழுதிக்கிறோம். இப்ப அடுத்து ரெண்டாவது செடிமெண்டேஷன். ஓகே. அப்ப இதுல என்ன செய்யணும்னா மேந்து வரக்கூடிய சல்பர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். ஓகே. அப்ப பிரின்சிபல் பிகைன் sedimentation is to reduce the is to reduce the flow velocity by providing sedimentation tank கொடுத்திருக்கோம். Tank called circling tank or Clarker plus sedimentation basin அப்படி சொல்லுவோம். அப்ப இது ஒரு பிரின்சிபல் என்னன்னா ஃப்ளோ தண்ணி ஃப்ளோ ஆகக்கூடிய வெலாசிட்டி கம்மி பண்ணி அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை கீழே செட்டில் பண்றது. இதுதான் பேசிக் கான்செப்ட். அது நம்ம ஒரு செடிமெண்டேஷன் டேங்க் யூஸ் பண்ணியோ இல்ல கிளான்பேர் ஆர் கிளாப்ரேஷன் ப்ராசஸோ இல்ல செடிமெண்டேஷன் பேசினோ யூஸ் பண்ணியோ ஈஸியா அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓகே. called settling tank or கிளான்பேர் sedimentation basin. ஆமா. அதுங்கிறது
இது டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 இருக்கு. என்ன சார் அப்படின்னா, அதுல 1 ஏ பிளேன் செடிமெண்டேஷன். 3 பி கோஆகுலேஷன் ஏரியா வித் செடிமெண்டேஷன் ஏரியா வித் கோஆகுலேஷன். இல்ல கோஆகுலேஷன் ஆஃப் லாப்லேசியன் ப்ராசஸ். லாப்லேசியன் ப்ராசஸ். இப்ப இதுல 2 இருக்கு. இனிமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பிளேன் செடிமெண்டேஷன் போடுங்க. அதுல ஏ பிளேன் செடிமெண்டேஷன். அப்ப பிளேன் செடிமெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்ட்டிகல்ஸ் டைப் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, லார்ஜ் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணலாம். அப்ப அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்றேன். ஆனா ரொம்ப இன்டெப்த்தா நான் போகல. நான் இப்ப புகுந்ததே கொஞ்சம் டெப்த் அதிகம் தான். ஆன்சர். அப்ப ரொம்ப இன்டெப்த்தா போனோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஏதாவது கேட்கவும் போறது மறந்துடுவீங்க. இப்ப என்னால எந்த அளவுக்கு இது எக்ஸாம் பாயிண்ட்ல நோட்ஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ, அது எக்ஸாம் ஓரியன்டா போட்டு தருகிற மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. டு ரிமூவ் லார்ஜஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். ஓகே. அப்ப இப்ப என்னன்னா, ஒரு பார்ட்டிகல்ஸ் மேல வருது லார்ஜஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல்ஸுக்கு அதோட செல்ஃப் வெயிட் கீழ பிடிச்சிருக்கு. ஓகே. ஆனா அந்த பார்ட்டிகல் கீழ போகாம இருக்கிறதுக்கு ஒரு பயான்சி ஃபோர்ஸ் மேல் நோக்கி இந்த பார்ட்டிகல் அழுத்தும். பயான்சி ஃபோர்ஸ். இந்த பயான்சி ஃபோர்ஸ் எது சார்ந்திருக்கும்னா, அந்த வாட்டரோட யூனிட் வெயிட் இன்டு அதோட வால்யூம் சார்ந்து. அப்ப இந்த பார்ட்டிகல் கீழ செட்டில் ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பார்ட்டிகளோட வெயிட் எப்ப அந்த கீழே இருந்து கொடுக்கக்கூடிய இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பயான்சி ஃபோர்ஸோட அதிகமாகுதோ, நம்மளுடைய பார்ட்டிகளோட வெயிட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். கீழ இருந்து டெவலப் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ், பயான்சி ஃபோர்ஸ். அதை விட அதிகமாகுது பார்ட்டிகளோட வெயிட்ங்கிறது. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, a particle to settle down. A particle settle down. கீழே படைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஒரு ஒரு ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல் எடுக்கிறோம். அது எப்படி ஒரு செட்டிலிங் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னா, அந்த பார்ட்டிகளோட டயமீட்டரை பொறுத்து மாறுபடும். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. அதாவது இந்த செட்டிலிங் வெலாசிட்டியா ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல் போடும். ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல். ஸ்பெரிக்கல் பார்ட்டிகல். அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, settling velocity PS, settling velocity equal to G, small g equal to 80, G minus 1, capital G minus 1, D square, small d square equal mu already I know discuss it தான் இப்படி போடுறது இப்படி போட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப இது யார் சார் சொல்றது அப்படின்னா, இந்த லாவை தான் ஸ்டோக்ஸ் லான்னு சொல்றோம். ஸ்டோக்ஸ் லான்னு சொல்றோம். அப்ப இந்த பார்ட்டிகல் செட்டில் ஆகணும்னா அது பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டோக்ஸ் சொல்லலாம். உங்களுடைய பார்ட்டிகல் சைஸ் 0.1 எம்எம் கீழே இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செட்டிலிங் வெலாசிட்டி எடுத்துக்கோங்க. அது என்ன சார் செட்டிலிங் வெலாசிட்டி அப்படின்னா,
இப்ப நம்ம பார்க்குறது பெயிண்ட் செடிமெண்டேஷன் தான். இந்த ப்ராசஸ் என்ன? ஒரு தொட்டியில தண்ணிய தேக்கி, தண்ணியோட வெலாசிட்டிய கம்மி பண்ணி கீழ செட்டில் பண்றது. அப்ப தண்ணி ஸ்பீடா வந்துட்டு இருக்கும்போது தொட்டியில தண்ணியே தேய்க்கிறோம் அப்படின்னா, ஸ்பீடா உள்ள தண்ணி சுத்தும். தேய்க்கும்போது. ஒரு வால் மாரி கட்டி தேய்க்கும்போது. அப்ப அவர் ஸ்பீடா சுத்தக்கூடிய தண்ணிய எந்த அளவுக்கு வெலாசிட்டி கம்மி பண்ணா, அது பார்ட்டிகிள் கீழ செட்டில் ஆகும் கண்டுபிடிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு தண்ணியோட வெலாசிட்டிய பார்ட்டிகிள் செட்டில் ஆகுறதுக்கு தகுந்த மாரி மாத்தணும் அப்படின்னு சொல்ற அந்த வெலாசிட்டி தான் செட்டிலிங் வெலாசிட்டி. நம்ம ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் குடுக்குறத பார்க்கலாம். உங்களுடைய பார்ட்டிகிள் அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்போட சைஸ் 0.1 கீழ போகுது அப்படின்னா, இது சூட்டபிளா இருக்கும். ஐயா, அப்ப அதுக்கு இன்னொரு மாடலா குடுக்குறாரு. என்னன்னா, இப்படி எடுத்துக்கிருங்க. அல்லாட்டி சென்ட்ரிங் வெலாசிட்டிக்கு நான் மாறுறோம். இது மாரி எடுத்துக்கங்க அப்படின்னு குடுக்குறாரு. அதாவது அல்லது செட்டிலிங் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன சொல்றாருன்னா, ஜி ஓப்பன் பிராக்கெட் காமா ரோ மைனஸ் காமா டபிள்யூ. பார்ட்டிகிள் சைஸோட யூனிட் வெயிட் அதான் காமா ரோன்னு குடுத்தேன். காமா டபிள்யூ வாட்டரோட யூனிட் வெயிட். ஓகே. இன்டு டி ஸ்கொயர் பார்ட்டிகிள் சைஸ் ஸ்கொயர் பண்ணிட்டு கீழ 18 மீன். ஓகே. அப்ப இதுல செட்டிலிங் வெலாசிட்டி இங்க இருக்கு. அதுக்கு டைரக்டா கொஸ்டின் விட்டா டி ஸ்கொயர் இருக்கு. மேலையும் பாருங்க, கீழையும் பாருங்க. ரெண்டும் ஒரே வேலை தானே. அப்ப நம்மளுடைய செட்டிலிங் வெலாசிட்டி நம்மளுடைய சைஸ் ஆஃப் த பார்ட்டிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, டைரக்ட்லி கொஸ்டின் இருக்கு. அது இருமடங்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இதோட நிறுத்தி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேங்க. இந்த வர்றேன். லாஸ்டா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்டோக்ஸ் லா பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அதோட கன்டினியூஷன் தான். இப்ப ஃப்ளோ வந்து லாமினாரா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கடுத்து டர்புலண்டா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒரு சில விஷயம் சொல்லப் போறேன். அதுக்கடுத்து டிரான்சிஷன். அப்ப பொதுவா ஸ்டோக்ஸ் லா வச்சு ஒரு பார்ட்டிகல்ஸ் எப்படி செட்டில் ஆகணும்? அதுக்கு வெலாசிட்டி எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும்? அந்த வெலாசிட்டி தான் செட்டிலிங் வெலாசிட்டின்னு குடுத்தேன். அது வந்து பார்ட்டிகளோட சைஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பார்ட்டிகல் சைஸ்க்கு இன்வெர்ஸா இருக்கும். சாரி, டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப டி ஸ்கொயர்ங்கிற அளவுக்கு இருக்கு. இத வச்சு எக்ஸாம்ல கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்தது. இப்ப ஃப்ளோ விட்டு லாமினார், டர்புலன்ட் ஃப்ளோ, அதுக்கடுத்து உங்களுக்கு டிரான்சிஷன் ஃப்ளோ. இது குடுக்கலாம். இது எக்ஸாம் கேட்க போறதில்ல. வேணாம் விட்டுருங்க. லேமினார் ஃப்ளோ பத்தி எழுதிக்கிறேன். டிரான்சிஷன் டர்புலன்ட்லாம் கேட்க போறதில்ல. லேமினார் பத்தி நான் உங்களுக்கு இப்ப அடுத்து என்ன சார் அப்படின்னா, அதாவது ஃப்ளோ விட்டு லேமினார். லேமினார் ஃப்ளோனா இப்போ ஒரு டேப் வாட்டர் தொறந்து விடுறீங்க. தண்ணி ஒரே ஸ்ட்ரெயிட்டா சீரா விழுது அப்படின்னா அது லேமினார் ஃப்ளோ. அதே தண்ணி இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்கிட்டு ஸ்பீடா சிக்ஸாக் வெளில போயிட்டு இருக்கு ஏன்னா வாட்டர் அப்படின்னா அது டிரான்சிஷன். சாரி, டர்புலன்ட். சாரி, டர்புலன்ட். அப்ப தண்ணி ஒரே சீராவும் ஒரு சில தண்ணி போகுது. ஒரு சில தண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு உரசிக்கிட்டு சிக்ஸாக் மேலே போகுது. ரெண்டும் கலந்து போச்சுன்னா டிரான்சிஷன். அப்ப லேமினார் ஃப்ளோனா ஒரே சீரான ஓட்டம். சீரற்ற ஓட்டங்கிறது டிரான்சிஷன். சாரி, டர்புலன்ட். அப்ப ரெண்டு கலந்து வந்துச்சுன்னா டிரான்சிஷன். அப்ப ஃப்ளோ மற்றும் லேமினார். அப்ப இது எப்படி ஃப்ளோ லேமினாரா டர்புலண்டா டிரான்சிஷனா கண்டுபிடிக்கணும்னா, ரெனால்ட்ஸ் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ரெனால்ட்ஸ் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் நடத்துவேன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நடத்துவேன். அங்கே நான் சொல்லுவேன். அப்ப RE ஈக்குவல் டு ரோ டபிள்யூ போட்டுக்கணும். செல்சியம் வெலாசிட்டி இன்டு சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் வகுத்தல் மியூ. ஓகே. அப்ப டென்சிட்டி, வெலாசிட்டி, ஓகே, டயாமீட்டர், மியூ, ஹைட்ரஜன் விஸ்கோசிட்டி. இல்ல இதோட ஆரி எப்படி இருக்கலாம் ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னா லெஸ்தன் 1 இருக்கும். அப்ப இங்க டிப்ட் வெலாசிட்டி CD எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 24 வகுத்தல் 6ங்கிற அளவுக்கு இருக்கும். ஜஸ்ட் பாத்துக்கிறேன். இப்ப நம்மளுடைய ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ்தன் 1 இருக்கும். அதே வந்து டர்புலன்ட் இருக்கு அப்படின்னா எழுதிக்கிறீங்க, பிரச்சனை. டர்புலன்ட்
சர்க்கிள் ஓகே அப்படின்னா அதே என்ன நம்பர் இதே பார்க்கலாம் வேல்யூ வந்து ஸ்ட்ரீட்டாக கொடுக்குறேன் எப்படி இருக்கு சார் அப்படின்னா 10/4 மேலே தானே அப்போ இங்கே ஸ்டீரியோட வேல்யூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 0.4 எப்போ உங்களுடைய ராஸ் நம்பர் 10/4 மேலே போகுது டிரான்சிஷன் வந்து ரெண்டுக்கு இடைப்பட்டது 1 to 10/4 வரை இருக்கு ஓகே அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப இதே பார்ட்டிகல் சைஸ் என்ன சொல்லிருக்கேன் 0.1க்கு லெஸ் தான் ஆச்சுன்னா அப்படின்னு கொடுத்துருக்கு இப்ப இந்த பார்ட்டாவை இது ஒரிஜினல் பார்ட் மேல கொடுத்துருக்கு இதை டிக் பண்றேங்க இது ஒரிஜினல் பார்ட் இது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும் இப்ப இதே பார்ட்டிகல் சைஸ் டி லெஸ் தான் 0.1 இருக்கும்போது இந்த பார்ட்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க இன்னொரு பார்ட்லாம் வரும் டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு வச்சு இதே கண்டிஷன் உங்களுக்கு சைஸ் வந்து லெஸ் தான் 0.1 எம்எம்மா இருக்கும் டேப்லெட் இதே பார்க்கலாம் டெம்பரேச்சர் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம் அப்ப அடுத்து வந்து 3 கண்டிஷன் கொடுக்க போறேன் 3 கண்டிஷன் எக்ஸாம்பிள் பார்ல கேட்க வாய்ப்பு இருக்கு டைரக்டா கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க அப்ப அடுத்து என்ன அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் 1 அதுல உங்களோட டேரக்டர் வந்து லெஸ் தான் 0.1 எம்எம்மா இருக்கு அப்படி கண்டிஷன் வந்துச்சுன்னா settling velocity Vs equal to 418 G minus 1 into D square 3 into temperature plus 70 of the mole. இது ஹேசன் ஃபார்முலா சொல்லுவாங்க மேல பொறுத்தவரை ஸ்டோக்ஸ் ஃபார்முலா அந்த ஸ்மால் ஜி ஒருத்தர் 18 ஓப்பன் ப்ராக்கெட் ஜி மைனஸ் 1 க்ளோஸ் ப்ராக்கெட் இஸ் பை டைம் விஸ்காசிட்டி பி அது ஸ்டோக்ஸ்லாம் இது ஹேசன்ஸ் ஃபார்முலா இது எந்த கண்டிஷன் சார்னா இந்த டி லெஸ் தன் 0.1 எம்எம்மா இருக்கும் போதுதான் அப்ப அடுத்து லேமினார் ஃப்ளோ கண்டிஷன் இங்கன்னா லேமினார் ஃப்ளோ இது என்ன ஃபார்முலா சொல்லுவாங்க ஹேசன் ஃபார்முலா சொல்லுவாங்க அடுத்து கேஸ் நம்பர் 2 டீல டெம்பரேச்சர் இதே ஒரு சில விஷயம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல கொடுக்கலாம் அப்ப இங்க செட்டிலிங் வெலாசிட்டி எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டு வச்சிருந்தேன் உங்களுக்கு டெம்பரேச்சர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு செட்டிலிங் வெலாசிட்டி டார்க் பர்சன்டா இருக்கும் அப்ப டெம்பரேச்சர் அதிகரிக்க செட்டிலிங் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நான் வச்சுருந்தேன் எக்ஸாம் பாயிண்ட் அதுக்கடுத்து நான் அங்கேயே கொடுத்தேன் ஜி மைனஸ் 18 ஜி மைனஸ் 1 டி ஸ்கொயர் பை இந்த காலம் அதுக்கு இப்படி போட்டு எழுதும் ஃபைனல் டிஸ்கஸ் அப்ப விஎஸ்ங்கிறது உங்களுக்கு இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸா இருக்கும் இதை அழிச்சாரேன் விஎஸ்ங்கிறது உங்களுடைய ஃபைனல் டிஸ்கஸ்க்கு இன்வெர்ஸா இருக்கும் அப்ப இது கூடுச்சுன்னா இது கம்மியாகணும் அப்ப விஎஸ் டெம்பரேச்சருக்கு தேவைன்னா அப்ப டெம்பரேச்சர் ஃபைனல் விஸ்காசிட்டி எப்படி இருக்கும் இன்வெர்ஸா இருக்கும் அப்ப டி இன்வெர்ஸ் will be proportional to the V அப்ப இது டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் விஸ்காசிட்டி கம்மியாகும் ஆகிறது அப்ப இந்த கண்டிஷன் வச்சு உங்களுக்கு தியரட்டிக்கல் போர்ஷன் கொலாபரேட் பண்ணலாம் கேட்கலாம் மாத்தி மாத்தி அப்ப 0.1 கீழே போனுச்சுன்னா உங்க டயமீட்டர் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாச்சு இப்ப அடுத்து 0.1ல இருந்து ஒரு எம்எம்ல இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் நீங்க பார்க்கலாம் கேஸ் நம்பர் 2 அதாவது உங்களோட டயமீட்டர் 0.1 விட அதிகமான டி ஆனா லெஸ் தென் ஒரு எம்எம் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட செட்டிங் வெலாசிட்டி வி எஸ் ஈக்குவல் டு
418 G minus 1 into D, open bracket, 3 into D plus 70 whole close bracket. அப்ப இது இங்க சார் அப்படின்னா அற்ற டிரான்சிஷன். அதே கேஸ் நம்பர் 3, ஒரு டயாமீட்டர் வந்து கரெக்டா தான் ஒரே நியூட்டன்ஸ் லா. V is equal to 1.8 root of G into D G minus 1. அப்ப இதுல நான் சொல்றது என்ன இருக்குன்னா வேர் விஎஸ்ங்கிறது எதுக்கு எப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்ப ஒரு பார்ட்டிகல் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு வெலாசிட்டி தேவைப்படுது, அதான் செட்டிலிங் வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சார் ஆடியோ கிளியரா இருக்கு தானே, பிரச்சனை இல்லை? ஓகே. அதுக்கடுத்து இதில் பார்த்த டிங்கிறது என்னன்னா பார்ட்டிகளோட டயாமீட்டர், சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல். அது டயாமீட்டர் ஆஃப் த பார்ட்டிகல் சைஸ் குறிக்கும். அதுக்கடுத்து ஜி. ஜிங்கிறது சார் அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். அதுக்கடுத்து இந்த வி எதை சார் அப்படின்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் த வாட்டர். வாட்டர். அப்ப இந்த விஸ்காசிட்டி எது சார் டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா மேலே பார்த்தோம் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணிருக்கோம் நான் சொல்லியிருந்தேன். அதனால இங்க எழுதிக்க வேணாம், இந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டா போதும். அப்ப உங்களுக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா பார்க்க அப்படின்றாங்க எல்லாமே பேக் சைட் டிஸ்டர்ப். இப்ப அடுத்து இத ப்ராப்ளம் பார்க்கலாம், ப்ராப்ளம் கேட்போம். அந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்கக்கூடிய அந்த டைப்ஸ் ஆஃப் செடிமெண்டேஷன், அந்த செடிமெண்டேஷனே இன்டர்மீடியட் டேங்க்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்மீடியட் டேங்க்ல சில விஷயங்கள் இருக்கு, நான் கொடுக்குறேன். அப்ப இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு இப்பொழுது பார்க்கணும். சரி, ஓகே, கொடுக்க பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் செடிமெண்டேஷன் போடுறது, அதாவது செடிமெண்டேஷன் பெயின் செடிமெண்டேஷன் எப்படின்னா இருக்குன்னு பார்க்கணும். அது பெயின் செடிமெண்டேஷன் தான் டைப் பிரிக்கிறேன். அதை இன்டர்மீடியட் கண்டினியூஷன் ரெண்டா பிரிக்கலாம். இப்போ இன்டர்மீடியட் டேங்க் பத்தி பேசுறது கன்வின்ஸ் பார்.
அப்ப இன்டர்மீடியட் டேங்க்னா இது கியூ கியூசன் டேங்க்னு சொல்லுவாங்க. கியூசன் டேங்க்னு சொல்லுவாங்க. ஆல்சோ கால்ட் கியூசன் டைப் டேங்க்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து வாட்டர் வந்து இது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் பண்ணிடுவோம் இன்டர்மீடியட்லி. அப்ப ரைட் ஆல்டிக்கு இம்பார்ட்டன்ட் எதுனா இதெல்லாம் இப்ப யூஸ் பண்றதே இல்ல இந்த மெத்தட்ஸ்லாம். பழைய ஓல்டு மெத்தட். அப்ப எப்படி எழுதலாம்? இல்லாட்டி ரெண்டே பாயிண்ட் போதும். நாட் ப்ரிப்பேர்டு தெஸ்டே. தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதோட வாய்க்கால்ல நடுவுல ஒரு டேங்க் கட்டியிருப்பான். தண்ணி அதுல வந்து தேங்கிட்டு அப்படியே போகிற மாதிரி. அதெல்லாம் இப்பதான் நம்ம பண்றது இல்ல. ஓகே. இப்பதான் நம்ம என்ன கன்வீனியன்ஸ் தான் டேங்க் வந்து வச்சிருக்கோம். வரிசையா டேங்க் வச்சு தண்ணியை ஃப்ளோ பண்ணி உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அஹ், தேங்க வச்சு கீழே செட்டில் பண்ணி அனுப்புறது. அப்ப விஎன்எஸ்னா கன்வீனியன்ஸ் டேங்க். இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். தொடர்ச்சியா இருக்கு கிளீன் செடிமெண்டேஷன் டேங்க். கன்வீனியன்ஸ் டேங்க். ஓகே. அப்ப ஃப்ளோ வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ரெடியூஸ் பை ப்ரொவைடிங் சஃபிஷியன்ட் லென்த் ஆஃப் ட்ராப். அப்ப இங்கேருந்து வரக்கூடிய தண்ணிய இங்க ஒரு டேங்க் கட்டியிருப்பாங்க. இதுல இருந்து வரக்கூடிய தண்ணிய இங்க ஒரு டேங்க், இங்க ஒரு டேங்க் அப்படின்னு போயிட்டே இருக்கும். போயிட்டு இங்க போய் தண்ணி சுத்திட்டு 10 நேரம் நின்னுட்டு அறுத்துட்டு வரும். அவன் ஒரு இடத்துல நிக்காது. செட்டில் ஆகிறத விட அடுத்தடுத்த டேங்க்ல வரும்போது இது கண்டிப்பா செட்டில் ஆகி என்ன செஞ்சிடும் படிச்சிடும். அதோட ஸ்ட்ரெச்சிங்கிறது ப்ரெஷருங்கிறது. அப்ப இதெல்லாம் எதுக்காண்டி பண்றோம்? தண்ணியோட வேகத்தை தண்ணி ஸ்பீடா வரும்போது அடிச்சுட்டு வருது. அப்ப தண்ணியோட வேகத்தை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அது மிதக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் தான் கீழே செட்டில் ஆயிருக்கா. அப்ப அதுல நம்ம ஏமாத்திட்டு வரக்கூடிய ரொம்ப ஃபைன்லி இல்ல கொலாய்டல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வேற வழி இல்ல. நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தான் கீழே செட்டில் பண்ணலாம். அப்ப மேக்ஸிமம் உள்ளதை நம்ம பண்ணிட்டோம்னா மினிமம் உள்ளது பண்றதுக்கு கம்மியான செலவுல முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி ப்ராசஸ். அப்ப அதுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப அதுக்கு ஃப்ளோ வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ரெடியூஸ்டு பை providing sufficient length of travel. So, length of travel. அப்ப டிசைன் பண்ணும்போது நம்மளுடைய வாட்டர் பார்ட்டிக்கல் உள்ளுக்குள்ள டிராவல் ஆகி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கணும். அது எந்த அளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறதோ அதான் சொன்னா டெகான்சி டைம் சொல்லுவோம். மற்ற- அப்ப நம்ம உள்ளுக்குள்ள தண்ணி போய் சுத்தி ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு 2 கிலோ போயிட்டு போறதுக்குள்ள என்ன செய்யணும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கணும் செட்டில் ஆகும். அப்ப அந்த அளவுக்கு தான் டிசைன் பண்ணணும் உங்களுடைய டேங்க் வந்து. இப்ப டிசைனடு such that the time taken by the water particle to travel from one unit to another unit. It is kept
slightly more than the time required for setting up a suspended particle in water. In water. Okay. இப்ப டிஸ்சார்ஜ் தண்ணியோட வெளியே எப்படி இருக்கும்? டேங்கோட தண்ணி அனுப்பும்போது டிஸ்சார்ஜ்க்கு ஏரியான்னு வெலாசிட்டி ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல கிராஃப் ஆஃப் ஏரியா இந்த தண்ணி போக அப்படியே போயிடும். அப்ப அதுல வி வரணும்னா என்ன வரலாம்? கியூ வகுத்தல் இந்த ஏரியா இங்க வகுத்தல் வந்துடும். பெருக்கல் உள்ளது. அப்ப ஏரியாவுக்கு ஒரு ரெக்டாங்கிள் டேங்க் என்ன சொல்லுவோம்? ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்கு. எப்படி இருக்கு சார்? இதான் ரெக்டாங்குலர் டேங்க். ஓகே. இது தொட்டி இருக்கு. ரெக்டாங்குலர் டேப். இப்போ உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோம். அப்ப இதோட ஏரியா என்னன்னா இதோட பிரெத்து இதோட ஹைட்டு டெப்த்து தான் ஹைட் சொல்றேன். இது ரெண்டே பெருக்கிட்டு தான் ஏரியா. அப்ப கியூ வகுத்தல் பிரெத்து இன்ட்டு ஹைட். இது இதோட லென்த். இது எடுத்துக்கிற மாட்டோம். பிரெத்து ஹைட் எப்படிங்க ஏரியா. ஓகே. இப்ப தண்ணி உள்ளுக்குள்ள அனுப்புறது எப்படி அனுப்பலாம் அப்படின்னா ஒண்ணு ஹரிசான்ல தண்ணிய ஏது இப்படி அனுப்பலாம். இல்லாட்டி மேல இருந்து பைப் அனுப்பி இப்படி வெர்டிகலா கீழே வந்து தண்ணி வந்து இப்படி கீழே போவாது. இல்ல கீழே இருந்து தண்ணியை வந்து இப்படி வெர்டிகலா மேலே போவாது. ஹரிசாண்டலா இப்படி அனுப்பலாம். இல்ல வெர்டிகலா மேல இருந்து ஊத்துற மாதிரியோ கீழே இருந்து மேல போற மாதிரியோ வைக்கலாம். அப்ப இந்த டைரக்ஷன் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் படிக்கிறேன். உங்களோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஏரியா என்ன செய்யணும்? கம்மி பண்ணணும். ஆனா நம்ம இங்க வெலாசிட்டி தான் கம்மி பண்ணணும். அப்ப என்ன செய்யணும் நம்ம கிராஸ் செக்ஷன் ஏரியாவை அதிகப்படுத்தும். இதுக்காக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்பாங்க பார்த்து. இப்ப தண்ணியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இத டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ பொறுத்து ரெண்டா பிரிக்கலாம். அப்ப அடுத்த டைப் என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் ஒண்ணு ஹரிசாண்டல் ஃப்ளோ. ஹரிசாண்டலா தண்ணி மூவ் ஆகும். இன்னொன்னு வெர்டிகல் ஃப்ளோ. வெர்டிகல் ஃப்ளோ வந்து அப்வர்ட்லயே தண்ணி ஊத்தலாம், டவுன்வர்டா தண்ணி ஊத்தலாம். ஓகே வச்சுக்கிறேன். இது வந்து பிரைமரி செலிபிடேஷன் டேங்க் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை நீங்க பார்க்கறது எல்லாமே பிரைமரி செலிபிடேஷன் டேங்க் தான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப மேல பார்த்த ஃபார்முலாவில் ஹரிசாண்டல் ஃப்ளோவோட ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் சார். இது என்னென்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் டைப்ல இருக்கு. சர்க்கிள். இந்த வெர்டிகல் ஃப்ளோ கூட ரேடியல் ஃப்ளோ வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரேடியல் ஃப்ளோ. ஓகே. இப்ப மேல பார்த்ததுல பார்க்கலாம்ல எழுதிக்கிறேங்க. இடம் இருக்கா? ஸ்பேஸ் இருக்கா? ஓகே. வேற எதை சொல்லல. அதுக்கு கியூங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ் குறிக்கும். இப்ப டிஸ்சார்ஜ் என்டரிங் த பேசிவ். பேசிவ். அதுக்கடுத்து எவ்வளவு பீங்கிறது பெருசா இருக்கீங்க அப்படின்னா வித் ஆஃப் த பேசிவ். அதை விட கச்சுக்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா டெப்த் ஆஃப் வாட்டர் இந்த டெப்த் ஆஃப் த வாட்டர் இந்த டேங்க்.
ஓகே. இப்ப எழுதிக்கிறேங்க. ஓவர்ஃப்ளோ ரேட். ஓவர்ஃப்ளோ ரேட்னா மேல தண்ணி வந்து சுத்தும்ல ஓவர்ஃப்ளோ ஆயி. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்டின்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டேங்க்ல தண்ணி வந்து சுத்தப் போகுது அப்டின்னா, எவ்வளவு லென்த்துக்குள்ள சுத்தும்? இந்த ஹோல் லென்த்துக்குள்ள தான் தண்ணி வந்து உள்ளுக்குள்ள சுத்தும். இதுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கும் தண்ணி வந்து மேல. தொட்டு தண்ணீல குளிச்சா நீங்களே பார்ப்பீங்க. இதுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கும். சுத்தி சுத்தி வரும். அப்ப ஏரியான்றது பிரத்யேக ஹைட்டையும் எடுத்துக்கிட்டோம். அப்ப தண்ணி சுத்துறது எடுக்கணும். ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்டின்னா அதுக்கு எது இருக்குன்னா, இதோட பிரத்யேகி இதோட லென்த்தையும் தான் எடுக்கணும். எப்போ ஓவர்ஃப்ளோ ரேட் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கு இத பி நாட்ன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் ஒருத்தர் ஏரியா தானே. ஏரியாக்கு பதிலா என்ன பண்ணலாம்? பிரதி இன்ட்ல எடுத்துட்டு போலாம். அப்ப அங்க நார்மல் தண்ணியோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது பி இன்டு ஹெச் கொடுத்தேன். எவ்வளவு? Q பி இன்டு ஹெச். அதான் செட்டிலிங் வெலாசிட்டி. இப்ப மேல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா மேலாப்புல லென்த் வைஸ் தான் சுத்திட்டு இருக்கும். அப்ப அது நார்மலா செட்டில் ஆகணும்னா கீழே இப்படி ஃபார்ட்டி வந்து கீழே வந்து செட்டில் ஆகும். அது செட்டில் ஆகிறதுக்கு இது பிரத்தையும் இந்த ஹைட்டையும் நீங்க எடுக்கணும். ஓகே, அது கரெக்ட் தான். ஆனா ஓவர்ஃப்ளோ ஆகி மேல சுத்திட்டு இருக்குன்னா அதுக்கு பிரத்தையும் இந்த லென்த்தையும் தான் எடுக்கணும். வேணா இங்க கீழே கொடுத்துறேன். அப்ப ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கு இந்த பார்க்கணும்னா அது செட்டிலிங் வெலாசிட்டிக்கு பார்ட்டிகல் செட்டில் ஆகிறது வெலாசிட்டிக்கு எவ்வளவு ஹைட்டுக்கு கீழே தண்ணி பார்ட்டிகல் கீழே இறங்க போகுது அதான் எடுக்கணும். அப்ப செட்டிலிங் வெலாசிட்டி வெலாசிட்டி Vs equal to Q வகுத்தல் B into H. எழுதிக்கிறேங்க. B into H. ஓகே. இப்ப நான் ஒரு சில டிசைன் கிரைட்டீரியா கொடுக்குறேன். எக்ஸாம் ஃபைனல் இம்பார்ட்டன்ட். இப்ப இதுவே எக்ஸாம் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் தான். எப்ப பிரத்யேகி ரெண்டையும் எடுத்துக்கணும். எப்ப பிரத்யேக ஹைட்டையும் எடுக்கணும். உங்களுக்கு பேசிக்கே தெரியும்ல. இப்ப ஒரு பார்ட்டிகல் கீழே செட்டில் ஆகணும். அப்ப மேல ஒரு சுத்திட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிகல் கீழே செட்டில் ஆகணும்னா அப்ப எந்த பிரத்துக்கு எவ்வளவு டெப்த்துக்கு எடுக்கணும். டெப்த் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு பார்ட் ஒரு தண்ணி மேல அந்த தண்ணி சுத்திட்டே இருக்கு. அப்படின்னா எவ்வளவு டெப்த்துக்கு சுத்திட்டு இருக்கு. அப்ப எந்த பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான் பார்ப்போம். இப்ப எந்த குழப்பமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. இதெல்லாம் குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து அதுக்கடுத்து என்ன அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு கண்டிஷன் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஓவர்ஃப்ளோ ரேட்டோட சென்ட்ரிங் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். மேல இருக்கக்கூடிய தண்ணி சுத்துறதை விட கீழே இருக்கக்கூடிய சென்ட்ரிங் வெலாசிட்டி அதிகமா இருந்ததுன்னா பார்ட்டிகள் வந்து என்ன இருக்கும்? ஒண்ணு சென்ட்ரிங் வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கலாம். இல்ல ஓவர்ஃப்ளோ ரேட் வந்து சென்ட்ரிங் வெலாசிட்டி ஓவர்ஃப்ளோ ரேட்டோட சென்ட்ரிங் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அப்படி தான் ஈஸியா வந்து செட்டில் ஆகும். இப்ப நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியல. நீங்க பாருங்க. இப்ப இந்த டேங்க்ல மேல சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய தண்ணியோட வேகம் என்ன அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ரேட். தண்ணி ஒரு பார்ட்டிகிள் கீழே செட்டில் பண்ணணும் வாட்டர் ஃப்ளோ அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் கீழே செட்டில் பண்றது தேவையான வெலாசிட்டி செட்டிலிங் வெலாசிட்டி. அப்ப இந்த ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டியோட செட்டிலிங் வெலாசிட்டி எப்பயும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அட்லீஸ்ட் ஈக்குவல் ஆச்சு இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் அந்த பார்ட்டிகிள் மேலிருந்து கீழே செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன சார் அப்படின்னா பார்ட்டிகல் வித் செட்டிலிங் வெலாசிட்டி equal to R greater than overflow rate will settle down. Will settle down. ஓகே. யாருக்கு அப்ப இதுக்கான விஷயம் என்ன சார் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரீம் வெலாசிட்டி greater than or equal to overflow rate ஓட இருக்கணும். அதான் அதோட விஷயம். அடுத்து எஃபிஷியன்சி எழுதிக்கிறோம். செடிமெண்டேஷன் எஃபிஷியன்சி போடும். அப்ப செடிமெண்டேஷன் எஃபிஷியன்சிங்கிறது என்ன சார் அப்படின்னா இப்ப நான் ஓவர்ஃப்ளோ ரேட் செட்டிலிங் வெலாசிட்டி ரெண்டு சொன்னேன்னா அது ரெண்டுக்கும் ரேஷியோ போடணும். செட்டிலிங் வெலாசிட்டிக்கும் ஓவர்ஃப்ளோ ரேட்டுக்கு ரேஷியோ போட்டு ஒரு வேல்யூ வரும். அது 100ஆல பெருக்கிட்டோம்னா இந்த செடிமெண்டேஷன் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ஸா செயல்படுது திறன்பட செயல்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு அதோட கண்டிஷன் தான் அடுத்து வரும். எங்கேயுமே புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து உங்களுக்கு குழப்பல. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா
அடுத்து செடிமெண்டேஷன் எஃபிஷியன்சின்னு போலாம். செடிமெண்டேஷன் எஃபிஷியன்சி. ஓகே. அப்ப இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஈட்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு போட்டு கேளுங்க. அப்ப மேல செட்டிலிங் வெலாசிட்டி, கீழ ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டி. இத கண்டுபிடிச்சு 100ஆல பெருக்குனீங்கன்னா, எஃபிஷியன்சியும் பெர்சன்டேஜ்ல கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா, டெடென்ஷன் டைம். நான் மேலே சொன்னேன் டெடென்ஷன் டைம்னா. அவன் உள்ளுக்குள்ள தண்ணி வந்து சுத்துது. அப்ப அந்த பார்ட்டிகிள் மேல சுத்திட்டு இருக்குது கீழே செட்டில் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். அந்த டைம் தான் டெடென்ஷன் டைம். அப்ப டி டாட் பின்னு போடுங்க. இட் இஸ் தியரட்டிக்கலி டைம் required by a particle to pass from entry to exit. இல்ல இது எப்படி சொல்லணும்னா, இது உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு எக்ஸிட் ஆகுது சொல்லலாம். இல்லாட்டி டாப்ல இருந்து பாட்டம் வரை செட்டில் ஆகிறதுக்கு தேவையான வெலாசிட்டி அப்படி சொல்லலாம். இல்லாட்டி சரி வாட்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இங்கே இன்ஃப்ளோ கொடுத்துருக்கோம், இங்க அவுட்ஃப்ளோ கொடுத்துருக்கோம். டேங்க் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு இங்க உள்ள பார்ட்டிகல் சுத்திக்கிட்டே வந்து இப்படியே சுத்திட்டு அப்படியே வெளில ஓடுறது அந்த டைம். அப்ப இதுக்கு எவ்வளவு டைம்? இல்ல மேல சுத்திட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிகல் அப்படி செட்டில் ஆகி கீழே குடிக்கிறது. இதுக்கு எவ்வளவு டைம்? அதுதான் டெடென்ஷன் டைம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? சுத்தி வெளில போறதுக்கு அது கொடுத்துருக்கேன். அப்ப இட் இஸ் தியரட்டிக்கலி. இது வந்து நம்ம வந்து தியரியா தான் படிக்கிறோம். பிராக்டிகலா சாத்தியம் இல்ல. ஓகேவா? இது என்டர் ஆகிட்டு அப்படியே வெளில போற டைம் அப்படி எடுத்துக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? செட்டில் ஆகிற டைம் தான் எடுத்துக்கணும். அதுதான் சொல்லலாம். அப்ப இட் இஸ் தியரட்டிக்கலி டைம் required by a particle to pass from entry to exit. உள்ள நுழைச்சிட்டு வெளியேற வரை ஒரு டைம் எடுத்துக்கலாம். அது தியரட்டிக்கலா பேசுவோம். நான் பிராக்டிகலா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். பிராக்டிகலா எதை கன்சிடர் பண்ணோம்னா, அதாவது டைம் required for settling of particle from top to bottom with velocity. Velocity. இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு டைம்ங்கிறது தேவைப்படுது அப்படின்னு பத்தி பேசுறது. செட்டிலிங் வெலாசிட்டி தான் நார்மல் வெலாசிட்டி, செட்டிலிங் வெலாசிட்டி தான் வெலாசிட்டி. ஓகே. அப்ப இதுதான் என்ன சொன்னா டெண்டன்சி டைம். எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் டிஎல்லாம் கேட்டாரு. டெண்டன்சி டைம்ங்கிறது எதை சார் குறிக்கும் அப்படின்னா, டெண்டன்சி டைம் டி ஈக்குவல் டு அந்த வால்யூம் ஆஃப் டேங்க். டேங்க் அதுக்கு ஒரு குடல் இருக்குல்ல, அது செடிமெண்டேஷன் டேங்க். அது வகுத்தல் தண்ணி எந்த அளவுக்கு டிஸ்சார்ஜ் வெளியிட்டு வருது. இதை பொறுத்து டெண்டன்சி டைம்ங்கிறது அமையும். அப்ப உங்களுக்கு தெரியுமில்ல, வால்யூம் டேங்க் டெண்டன்சி டைம்ங்கிறது வால்யூம் டேங்க்ங்கிறது என்ன? ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. லென்த், பிரெத், ஹைட் இதான் வால்யூம். டிஸ்சார்ஜ் கியூ. ஓகே. இது எப்ப அட் ரெக்டாங்குலர் டேங்க் தான் டெண்டன்சி டைம். எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார். டெண்டன்சி டைம் 3க்கு பின்ன பார்த்து அது சர்க்குலர் கொடுத்துருப்பாங்க. அது கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் அதே டெண்டன்சி டைம் ஒரு சர்க்குலர் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டி ஈக்குவல் டு இல்லாட்டி டெண்டன்சி டைம் டி எழுதலாம், இல்லாட்டி டி டாட் டினோட எழுதலாம்.
உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எழுதிக்கிறேன். டி எழுதுறப்ப டி டாட் டின்னு எழுதலாம். ரிடன்டன்ட் நம்மளோட இதுதான். ஓகே. இப்போ சர்க்குலருக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஸ்மால் டி ஸ்கொயர் ஓப்பன் ப்ராக்கெட் 0.11 ஸ்மால் டி பிளஸ் 0.785 into h க்ளோஸ் ப்ராக்கெட் ஓக்கல் டீச்சர்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இது எங்கே சார்னா சர்க்குலேட்டர். இப்போ அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோ த்ரூ பீரியட் பார்க்கணும். அது என்ன சார் ஃப்ளோ த்ரூ பீரியட் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் வாட்டர் வந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆகிட்டு உள்ளுக்குள்ள வந்து அப்படி சுத்தும், சுத்திட்டு வெளியில போகும். அப்ப அதுக்கு எந்த டைம் ஏற்படுது எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஃப்ளோ த்ரூ பீரியட். டெனர்சிட்டிங்கிறது பார்ட்டிகல் சைஸ் மேலேருந்து கீழே செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம். அப்ப எப்பயுமே தண்ணி உள்ளுக்குள்ள சுத்திட்டு போகக்கூடிய டயத்தை விட அந்த பார்ட்டிகல் மேலேருந்து கீழே செட்டில் ஆகக்கூடிய டைம் அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்கணும் அப்படின்னா அப்பதான் தண்ணி ரொம்ப நேரம் சுத்தி உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அதோட நமக்கு டென்ஸ் ஆகிறதுக்கான டைம் அதிகம் இருக்கும். செட்டில் ஆகிறதுக்கான டைம் அதிகம் இருக்கும். தண்ணி இப்படி என்றால் இப்படியே வருது, சுத்துது, இப்படியே வந்து எக்ஸ்ட்ரோடியே வெளில போகுது. இதுக்கான டைம் என்ன சார் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ். ஓகே. இப்போ தண்ணி அதே மாதிரி உள்ளுக்குள்ள வருது. வந்துட்டு இப்போ இந்த பார்ட்டிக் இப்போ 10 செகண்ட்ல போகும்போது பார்ட்டிகல் வந்து செட்டில் ஆயிருக்கானா? இல்ல. இதுவரையும் தான் இந்த பார்ட்டிகல் வந்திருக்கு. அப்ப தண்ணி வெளில போனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பார்ட்டிகல் மேல வரும். ஆனா, இப்ப இதுக்குள்ள தண்ணி உள்ளுக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு, இப்ப ரொம்ப நேரம் சுத்துது. சுத்திட்டு என்ன செய்யுதுன்னா, மேல இருக்கக்கூடிய பார்ட்டிகல் அப்படியே கீழ இறங்கி இத வந்து படியுது. இப்ப இதுக்கான டைம் என்னன்னா ஒரு 20 செகண்ட். அப்ப மேல உள்ள டயத்தோட கீழ உள்ள டயம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன செய்யும்? பார்ட்டிகல் கீழ செட்டில் ஆகும். அப்ப இந்த டயம் தான் என்னன்னா ஓவர்ஃப்ளோ ரேட். இந்த டயம் தான் என்னன்னா டெடென்ஷன் டைம். சார் கிளியர்? புரியுதானே சொன்னேன்? ஓகே. அப்ப அடுத்தது இது. அதாவது இல்லாட்டி ஹெட்டிங்காவே குடுத்துருவா? அதாவது ஃப்ளோ த்ரூ பீரியட் நமக்கு. அதாவது ஃப்ளோ த்ரூ பீரியட். அப்ப இது என்னன்னா டேங்க்ல தண்ணி சுத்துற ஆக்சுவல் டயத்தை எடுத்துக்கிறதுன்னு சொன்னேன். இப்பதான் சொன்னேன். அப்ப இட் இஸ் த ஆக்சுவல் டைம் டேக்கன் பை த water to pass through the time. It is the actual time taken by the water to pass through the time. அதுக்கடுத்து டெடன்ஸ் டைம் ஃப்ளோ த்ரூ பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா டெடன்ஸ் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதை விட ஃப்ளோ த்ரூ பீரியடை விட. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி தான் கொடுக்குறீங்க. எப்ப டெடன்ஸ் டைம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் நம்மளுடைய பார்ட்டிகல் கீழே செட்டில் ஆகும். இப்ப அடுத்து என்ன கொடுக்க போறோம்னா எப்படி மேல வந்து எஃபிஷியன்சி வந்து சென்டிமீட்டர்ஸ் கொடுத்தேன். ஓவர்ஃப்ளோ ரேட்டையும் ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டியும் செட்டிலிங் வெலாசிட்டியும் வச்சு அதே தான் இங்க. அப்ப இங்க என்ன செய்யணும்னா டயத்தை எடுக்கணும். அந்த ஃப்ளோ த்ரூ பீரியட் தண்ணி உள்ளுக்குள்ள ஓவர்ஃப்ளோ ஆகுறதுக்கான டயத்தையும் கீழே செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான டயத்தையும் நம்ம என்ன செய்யணும் டயத்தை அங்கே வெலாசிட்டி பத்தி பேசி எஃபிஷியன்சி சொன்னேன்.
விஎஸ்டோட இப்போ வி நாட் இன்ட்டு நூறுனா இங்கே என்ன கொடுக்க போறேன்னா ஃப்ளோ த்ரூ பீரியடுக்கு டெடஸ்டரிக்கு உள்ள டயத்தை எடுத்துக்கிட்டு அது 100ஆல பெருக்கி எஃபிஷியன்சி சொல்ல போறேன். இது எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க அவர்கிட்ட. அப்ப இது என்ன எஃபிஷியன்சி சொல்லுவாங்கன்னா அங்க எப்படி செலிபிலிட்டி எஃபிஷியன்ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி சொல்லுவாங்க. இது டயத்தை வச்சு பேசுறது அங்க வெலாசிட்டி வச்சு பேசுவோம். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சின்னு கொடுக்குறோம். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ த்ரூ பீரியட் டைம் தான் எடுத்துட்டு வரும் மேலே கீழே கெட்டாட்ஸ் இது டைம் தான் இது 100ஆல பெருக்கிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபிஷியன்சி கிடைச்சிடும். இதோட பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா ரேஞ்ச் வேரியஸ் ஃப்ரம் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா 0.25 to 0.50 அதாவது 25% to 50%. இதுக்குள்ள இருந்தா நல்லா பார்க்கலாம். அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா இதுலயே வந்து இந்த ஃப்ளோ பீரியட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறேன். லெஸ் ஆர் ஈக்குவல் டு அது வேணாம் டிசைன் கிரைட்டீரியா போயிடலாம். இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது பார்த்துக்கலாம். சரி ஓகே எழுதிக்கிறேன் கேட்கோட வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃப்ளோ த்ரூ பீரியட் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இதோட வெலாசிட்டியா ஃப்ளோ த்ரூ பீரியட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இது கோடி போக்குற வழிதான். அதாவது இது வந்து எக்ஸாம் முனிசிபாலிட்டி எக்ஸாம் கேட்டதான் நினைக்கிறேன். கரெக்டா ஞாபகம் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டாக நான் பார்த்தேன் 0.3 மீட்டர் பெர் மினிட் அளவு இருக்கும். பொதுவான வேல்யூ சொல்ல போனா 0.15 to 0.3 மீட்டர் பெர் மினிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஆனா முனிசிபாலிட்டி நான் பார்த்த கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதே தான் கேட்டிருந்தாங்க. ஆனா எப்படி கொடுத்தா செகண்ட்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. அப்ப இது எப்படி சார் செகண்ட்ஸ்ல மாத்தணும்? மில்லிமீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்துருந்தான். ஆனா உங்களுக்கு ஆன்சரு நல்லா பாருங்க கோடுக்கு கோடு வேல்யூ தான். ஆனா மீட்டர் பெர் மினிட்ஸ் இருக்கு. ஆனா அவங்க கேட்டது வந்து உங்களுக்கு செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க மில்லிமீட்டர் பெர் செகண்ட். மில்லிமீட்டர் பெர் செகண்ட் பார்த்தா இந்த 0.3 மீட்டர் பெர் மினிட்ஸ் எப்படி மாறும் 5 மில்லிமீட்டர் பெர் செகண்ட்ஸ்னு மாறும். அது எப்படி சார் மாறி இருக்கும் அப்படின்னா இதே வி எப்படிதான் அவங்க இதான் கேட்டுதான் நினைக்கிறேன். அது எப்படி சார்னா இப்போ 0.3 மீட்டர் வகுத்தல் மினிட்ஸ் 0.3 மீட்டரை எவ்வளவு மாதிரி தான் என்ன எழுதலாம் மில்லிமீட்டர்ல 1000 பிரிக்கும். ஓகே மினிட்ஸை செகண்ட்ஸா மாற்றணும்னு நினைச்சேன்னா அப்ப ஒரு மினிட்ஸ்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே அப்ப 0.3 1000 இருக்குன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு வரும் 300 வருமா 300. அப்ப கீழே 60 அப்ப ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. ஒரு 5030. இப்ப என்ன கிடைச்சிருச்சு மேல எம்எம் இருக்கு 5 மேல எம்எம் கீழே இது எம்எம் வந்திருக்கும் கீழே செகண்ட்ஸ் இருக்கு. இப்படிதான் இந்த வேல்யூ இருக்கு. நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இதை படிச்சுக்கணும் சார். கிளியர் புரியுதா? ஓகே இப்ப டிசைன் கிரைட்டீரியா எப்படி போறேன் இது எக்ஸாம் பாயிண்ட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டிசைன் கிரைட்டீரியா செடிமெண்டேஷனா இருக்கட்டும் ட்ரெயின் செடிமெண்டேஷன் இருக்கட்டும் உங்களுக்கு கோஆகுலேஷன் ஆர் ஃப்ளாக்லேஷன் இருக்கட்டும் ரெண்டுமே டிசைன் கிரைட்டீரியா இம்பார்ட்டன்ட். இங்க எதுவும் இல்ல செப்டி டேங்க்ல டிசைன் கிரைட்டீரியா இம்பார்ட்டன்ட். அப்ப அது ஒரு சில இடத்துல தான் அந்த டிசைன் கிரைட்டீரியா நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் இங்க தான் கொடுக்குறேன்னா ஹைட்ராலிக் இன்ஜினியரிங்ல ஒரு ரெக்டாங்கிள் டேங்க் இங்க வந்து செடிமெண்டேஷன் டேங்க் பிளேட் செடிமெண்டேஷன் எப்படி டிசைன் பண்ணலாம். அப்ப டெப்த் ஆஃப் த டேங்க் எப்படி இருக்கணும் லென்த் ஆஃப் த டேங்க் எப்படி இருக்கணும் ஸ்லெட்ஜஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு டெப்த் கொடுத்துருக்கணும் வித் ஆஃப் த டேங்க் எப்படி இருக்கணும் பிரிவியஸ் டிபென்சன்ல ஓவர் ஃப்ளோ ரேட் எவ்வளவு இருக்கணும் அது லிட்டர் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கேல் எப்படி இருக்கணும் மீட்டர் கியூப் பர் டே பர் மீட்டர் ஸ்கேல் எப்படி இருக்கணும் லிட்டர் பர் டே பர் மீட்டர் ஸ்கேல் எப்படி இருக்கணும் மூணுலையும் கொடுத்தா நான் எக்ஸாம் எதுக்கப்பான்னு சொல்லியிருக்கேன். அவ எல்லாமே பார்க்கலாம். அப்ப டிசைன் கிரைட்டீரியன் போட்டுக்கிறேங்க. அடுத்து அவ்வளவுதான் பிளேன் சர்டிபிகேஷன் நெருக்கிட்டோம். அவ்வளவுதான் முடிக்க போறதோட இதுக்கு அடுத்து என்னன்னா கோஆகுலேஷன் ஆர் ஃப்ளாக்லேஷன் ப்ராசஸ் சர்டிபிகேஷன் இன்ஜினியரிங் கோஆகுலேஷன் போகும். நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல புதுசா இருக்கிறதே இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ் தான். அதாவது பிளேன் செடிமெண்டேஷன் கோஆகுலேஷன் அண்ட் ஃப்ளாக்லேஷன் ப்ராசஸ் தான். அந்த ட்ரீட்மெண்ட் அதுவே முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி ட்ரீட்மெண்ட் டக்குனு முடிச்சுட்டு இருக்கும். டேப்லெட்ஸ் நான் டேப்லெட்ஸ் கொடுத்துருவேன் அல்ட்ரு பண்ணி இதை பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் பார்க்கணும் நீங்க அவ்வளவுதான் ரொம்ப வந்து நீங்க ஸ்ட்ரென்த் எடுத்துக்க வேண்டியது. ஓகே அப்ப டிசைன் கிரைட்டீரியன் போடுங்க.
ஓகே. டிசைன் கிரைட்டீரியா. ஓகே. டிசைன் கிரைட்டீரியாங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெப்த் ஆஃப் த டேங்க். டிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதாவது 1.8 மீட்டர்ல ஆரம்பிச்சு டெப்த் 6 மீட்டர். இதுல எது ப்ரிஃபரபிளா இருக்கும் அப்படின்னா, 3 to 4.5 மீட்டர். அதுக்கு லென்த் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, டெப்த் ஆஃப் த டேங்க் பார்த்தாச்சா, அடுத்து லென்த் ஆஃப் த டேங்க். எப்படி இருக்கும் அப்படின்னா, நாட் கிரேட்டர் தென் 4 இன்ட்டு வித் ஆஃப் த டேங்க். வித் ஆஃப் த டேங்க் பின்னு போடும். அப்ப இதுல ப்ரிஃபரபிள் என்ன சார் அப்படின்னா, 2 to 3 times ஆஃப் வித் ஆஃப் டேங்க். அதுக்கு டெப்த் ஆஃப் ஸ்லட்ஜும் நான் எக்ஸாம்பிள் எதாவது கேட்டிருக்கேன், நான் டிக் பண்ணிடுவேன். ஃபாலோ பண்ணா டெப்த் ஆஃப் ஸ்லட்ஜும் கீழே கசட படிப்புல அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 0.8 மீட்டர் டு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் லென்த் ஆஃப் த டேங்க் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. அடுத்து வித் ஆஃப் த டேங்க். அது என்ன சார் வித் ஆஃப் த டேங்க்னா அதோட அகலம் அதான் மேல டெப்த் பார்த்தா இப்போ வித். சரிங்களா, லெஸ் தென் 10 மீட்டர் டு 12 மீட்டர். அதுக்கு ஒரு பெரிய பெரிய சிலிண்டர் டேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ ரேட் எக்ஸாம்பிள் அதிக டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஓவர்ஃப்ளோ ரேட் 500 500 டு 780 லிட்டர் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர். இதே இதில் சொல்ல போனோம்னா 12 டு 18 மீட்டர் கியூப் பர் டே பர் மீட்டர் ஸ்கொயர். அதே இதில் சொல்ல போனோம்னா 1200 டு அது 12,000 சாரி 12,000 டு 18,000 லிட்டர் பர் டே பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 3 கொடுத்துருக்கோம் யூனிட் தகுந்த மாதிரி. எக்ஸாம்ல கேட்டது இந்த ஃபர்ஸ்ட் 500 டு 750 லிட்டர் பர் ஹவர் மீட்டர் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஒரு டைம் இந்த 12 டு 18 கேட்டிருக்காங்க. ஒரு டைம் அதிக டைம் 500 டு 750 தான் கேட்டிருக்காங்க. இதுதான் அதிக டைம் கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கடுத்து இந்த லென்த் ஆஃப் த டேங்க் 4 டைம்ஸ் வித் ஆஃப் த டேங்கை விட அதிகம் போயிருக்கூடாது. இது கேட்டிருக்காங்க. ப்ரிஃபரபிள்னா அதை நான் வச்சுக்கிறேன். ப்ராக்டிக்கலா வருது. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல இது கேட்டிருக்காங்க. டெப்த் ஆஃப் த ஃபில்ஜும் எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இது ஒரு டைம் டெப்த் ஆஃப் த டேங்க் எப்படி இருக்கும், 1.8 மீட்டர் வச்சு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மத்ததெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதுல அதிக ரிப்பீட் ஆஃப் டைம்னா ஓவர்ஃப்ளோ ரேட் அதிக ரிப்பீட் ஆஃப் டைம் பாருங்க. ஓகே, அடுத்து இது பிளேன் சென்டிமீட்டர்ஸ் கொடுக்கும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப பிளேன் சென்டிமீட்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்ப இதுல ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கறது இதுல ஒன்று விட்டுட்டு பாருங்க. டெண்டன்ஸ் டைம் விட்டுட்டு பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் விசா இதையும் போட்டேன். டெண்டன்ஸ் டைம் 4 டு 8 மணி நேரம். எக்ஸாம் டைம் டெண்டன்ஸ் 4 to 8 hours. டெண்டன்ஸ் டைம் நான் வச்சுக்கிறேன் சார். நீங்க பாக்குறது என்ன, பிரைமரி செலிபிரேஷன் சொல்லலாம், பிளெயின் செலிபிரேஷன் சொல்லலாம். அதுதான் இப்ப பாக்குறோம். பிஎஸ்டி
பிளெயின் செலிப்ரேஷனா பெரிய செலிப்ரேஷனா இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார். இதே டிபி வச்சுக்கோங்க. சரி, இந்த ஓவர்ஃப்ளோ ரேட் எப்படி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ அந்த டென்னஸ் லிமிட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். வெயிட். பெரிய பெரிய ப்ராப்ளம் தான் இருக்கும். கொடுக்கலாமா? எழுதிக்கிறேன் சார். முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல ப்ராப்ளம் கரெக்டாக கேட்டாங்க. மற்றதுலன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் கேட்பான், ஒரு சில டைம் கேட்காம இருப்பாங்க. ஆனா ப்ராப்ளம் நீங்க கொஞ்சம் ஒப்புற மாதிரி இருக்கும். எக்கனாமிக்கலி ஒரு ப்ராப்ளம் ஜட்ஜ் பண்ணோம்னா ஈஸியா இருக்காது. கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நீங்க இப்ப படிச்சத ஒழுங்கா படிச்சு, அத கான்செப்ட் கரெக்டா அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்ப நான் இந்த ஒரு ப்ராப்ளம் குடுக்குறேன் பாருங்க. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகே. ஒண்ணு குடுக்குறாங்க. அதாவது இங்க செடிமெண்டேஷன் டேங்க், செடிமெண்டேஷன் designed to capture 0.01 mm diameter particles particles with the safety, sorry, with the specific gravity 2.65. Okay. 2.65. அதுக்கடுத்து if sedimentation tank is designed for surface overflow rate. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எழுதிக்கிறேன். அதுக்கு வந்து வாசிச்சு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். அப்ப 2.65. அதுக்கடுத்து இப்ப செடிமெண்டேஷன் செடிமெண்டேஷன் sedimentation tank is designed for surface overflow rate இருபது மீட்டர் கியூப் பர் டே பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் பார்ட்டிகல் ரிமூவல் அதுக்கடுத்து டேக் கைனடிக் விஸ்கோசிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. கைனமெட்டிக் viscosity of water 0.01 centimeter square
வகுத்தல் செகண்ட்ஸ். இப்போ வாங்க சொல்றேன். அதாவது sedimentation tank designed to capture 0.01 mm diameter of particles. அப்புறம் இது டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்க கொடுத்துருக்கிறது டயமீட்டர். அதுக்கடுத்து இது specific gravity g ஒரு வழி கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து if sedimentation tank is designed for and surface overflow rate v நாட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட் வந்து நீங்க பார்க்கணும். ஓகே, சர்ஃபேஸ் ஓவர்ஃப்ளோ ரேட் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 மீட்டருக்கு இப்ப டே பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவன் வந்து மீட்டருக்கு இவ்வளவு கொடுத்துருக்கான், பர் டே கொடுத்துருக்கான். வச்சுக்கிறேங்க. ஃபைனல் எஃபிஷியன்சி ஆஃப் பார்ட்டிகல் மோல் கேட்டுருக்கான். அப்ப எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரியும், எஃபிஷியன்சினா என்ன ஒரு மேல வாழ பார்த்துருப்பீங்க. செட்டிங் வெலாசிட்டி ஒருத்தர் ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டி இன்டு 100. அப்ப இதான் உங்களுக்கு எஃபிஷியன்சியை குறிக்கக்கூடியது. ஓகே, அதாவது வர்றவங்க கரெக்டா ரெகுலரா வாங்க. நிறைய பேர் சர்வே இன்கம் அசிஸ்டன்ட் படிக்கணும், ஒரு 10 நாள் லீவு கேட்டிருக்காங்க. வர்றவங்க கரெக்டா வாங்க. ஓகே, அதான் சொல்றேன். ஒரு 4 மாசத்துல முடியுது, அது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. வர்றவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதுல ரெக்கார்டிங்ல பாத்துக்குவேன் அப்படின்னா அதுக்கு கன்சிஸ்டன்சியா உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு நாள் பார்ப்பீங்க, ஒரு நாள் விட்டுருவீங்க, அடுத்த ஒரு கிளாஸ் பார்ப்பீங்க, அப்புறம் ஸ்பீடா ஓட்டிடுவீங்க. லைவ் கிளாஸ் அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா அதை போய் பயன்படுத்திக்கிறோம். அதை மைண்ட் வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்தேன், எஃபிஷியன்சிக்கு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா என்ன கொடுத்துட்டான்னா ஹைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து அந்த வி போட்டு போயிருக்கோம்ல அது கொடுத்துட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, நான் சென்ட்ரிங் வெலாசிட்டி போய் ஓவர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இல்ல எனக்கு ஓவர் வி நாட் கொடுத்துட்டான், ஏ கொடுத்துருக்கான், இதான் கொடுத்துட்டான். அவன் மேலும் உள்ள விஎஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு என்னோட எஃபிஷியன்சி இந்த சப்ளை கேட்டிருக்க அந்த பாயிண்ட் தான் எஃபிஷியன்சி ஆஃப் பார்ட்டிகல் ஆரம்பிச்ச முடியும். அந்த விஎஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்கான் கொஸ்டின்ஸ்ல, ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கு, அதுக்கடுத்து என்னன்னா டைனமிக் விஸ்கோசிட்டி இருக்கு. ஓகே, அப்ப இதை வச்சு ஏதாச்சும் பார்க்கலாம் இருக்கா சார்னா இருக்கு. அப்ப விஎஸ்பி ஈக்குவல் டு அப்ப டயமீட்டர் பாருங்க எப்படி இருக்கு, 0.1 எம்எம்க்கு கீழே இருக்கு. 0.0 G வகுத்தல் 18 ஓபன் பிராக்கெட் specific gravity -1 close bracket into d அப்ப இந்த ஸ்மால் g ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியும். என்ன சார் அப்படின்னா ஆக்சிஸ் கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கம் 9.81 மீட்டர் per second square வகுத்தல் 18 ஓபன் பிராக்கெட் specific gravity 2.6 கொடுத்துட்டான், -1 க்ளோஸ் பிராக்கெட் டயமீட்டர் பார்ட்டிகல் என்ன கொடுத்துருக்கான், நல்ல கவனமா இருக்கணும். 0.01 எம்எம் கொடுத்துருக்கான். ஆனா நம்ம ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டி எப்படி எதுல இருக்கு நல்லா பாருங்க, ஓவர்ஃப்ளோ வெலாசிட்டில மீட்டர்ல தான் கொடுத்துருக்கான். அப்ப இந்த 0.0 ஒரு எம்எம் மீட்டர்ல மாத்தணும். நம்ம 0.01 எம்எம் மீட்டர்ல மாத்தணும்னா என்ன செய்யணும், அப்ப ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது 0.01 எம்எம் மீட்டர் மாத்த மறுபடியும் 10⁻³ மில்லிமீட்டர் இருக்கா, அப்ப அந்த மில்லிக்கு 10⁻³ போட்டு மீட்டர் எழுதலாம். அப்ப 10⁻³ வெயிட் ஓகே சார், கேக்குதா? கட் ஆயிடுச்சோ சார்? கேக்குது தானே? ஸ்கிரீன் தெரியுதானே பாருங்க. ஓகே, எனக்கு கட் ஆகி வர மாதிரி இருக்கு. ஓகே ஓகே சார், 10⁻³ இப்ப நீங்க விஸ்கசிட்டி அவனே கொடுத்துட்டான். எங்க கொடுத்துருக்கான், இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்க. ஆனா இதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நமக்கு மீட்டர் தான் வேணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்கான். அப்ப இதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நம்ம வேல்யூவை இப்ப கொடுத்துருக்க வேல்யூ 0.01 சென்டிமீட்டருக்கு மாத்துறதுக்கு, சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துறதுக்கு 10⁻² போட்டு மீட்டர் மாத்திடலாம். ஆனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு, அப்ப இன்னொரு 10 ஸ்கொயர் மேல இன்னொரு 10⁻². அப்ப இது எப்படி எழுதணும்னா 9.81 வகுத்தல் 18 2.65 ஒண்ணுக்கு வச்சு அப்படின்னா என்ன வந்துடும், எங்களுக்கு 1.65 வந்துடும். அதுக்கடுத்து மேல 0.01 எப்படி எழுதலாம்,
1 இன்டு 0.01 தானே? ஓகே. இது எப்படி எழுதலாம் சார் அப்படின்னா, வெயிட் கரெக்டா தான் பார்த்துருக்கோம். ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். mm மில்லி மீட்டர். ஓகே. ஓகே சார். இப்ப இது எப்படின்னா 1 இன்டு 10 பவர் மைனஸ் 2 கொண்டு வரலாம். அதுக்கடுத்து 10 பவர் மைனஸ் 3 இருக்கு. வகுத்தல் கீழே 0.01 இருக்கும். அப்ப 10 பவர் மைனஸ் 2, 10 பவர் மைனஸ் 2, 10 பவர் மைனஸ் 2. அப்ப இதுக்கு கேன்சல் ஆயிடும். இதுக்கு இதுல ஒரு 1 இருக்கும். இதுக்குள்ள அடிச்சிடலாம். அப்ப இதெல்லாம் மொத்தம் நம்ம சால்வ் பண்ணோம் வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ அப்படின்னா செட்டிங் வெலாசிட்டி ஈக்குவல் டு 8.99 இன்டு 10 பவர் மைனஸ் 5 கிடைக்கும். அப்ப 10 பவர் மைனஸ் 5 கிடைக்கும். இது எதுல கிடைச்சிருக்கோம்? மீட்டர் per செகண்ட்ல கிடைக்கும். இப்ப அடுத்து அப்ப எனக்கு V0 வேல்யூ சம்பளம் தெரியும். எவ்வளவு அப்படின்னா 20 கொடுத்துருக்கோம். ஓகே, 20 மீட்டர் கியூப் பர் டே பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுக்கலாம். ஓகே, இப்ப எபிசியன்சி எப்படி நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க. எனக்கு கொடுத்துருக்க எபிசியன்சிக்கான ஃபார்முலா செட்டிலிங் வெலாசிட்டி ஒருத்தர் V0 இன்டு 100. செட்டிலிங் வெலாசிட்டி மேல 8.99 இருக்கு. அப்ப அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. ஏன்னா நமக்கு இங்க அது வந்து மீட்டர் per செகண்ட்ல இருக்கு. ஆனா நமக்கு என்ன இருக்கு? டேல கொடுத்துருக்காங்க. அப்ப இது நாளுக்கு மாத்தணும். இப்ப இது டேக்கு மாத்தணும்னா, அப்ப நல்லா போனீங்க. அப்ப இது டேக்கு மாத்தணும்னா, அதாவது 60 செகண்ட்ஸ் 60 மினிட்ஸ் சேர்ந்ததுதான் 60 செகண்ட் சேர்ந்ததுதான் ஒரு மினிட் இன்ட்டு 60 மினிட்ஸ் சேர்ந்ததுதான் 1 ஹவர் இன்ட்டு ஒரு நாள் மொத்தம் ஒரு நாளுக்கு மொத்தம் 24 மணி நேரம் இன்ட்டு. அப்ப ஒரு நாளுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, உன் டேங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 60 இன்ட்டு 60 இன்ட்டு 1 இன்ட்டு இதுல 2 போட்டு வச்சிருக்கேன். 2 24. அப்ப ஒரு நாளுங்கிறது அதுல வந்து 24 மணி நேரத்தை குறிக்குது. அந்த 24 மணி நேரத்துல 60 மினிட்ஸ் 1 ஹவர் கால்குலேஷன் வரும். ஒவ்வொரு மினிட்ஸ்க்கு 60 செகண்ட்ஸ் வரும். அப்ப 60 இன்ட்டு 60 இன்ட்டு 24 இன்ட்டு 1. இது எல்லாம் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ இதுல அப்ளை பண்றோம். இந்த 8.99 அப்ளை பண்றோம்னா டேல கிடைச்சிடும். அப்ப அந்த டேல கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னா, டேக்கு மாற்றும் போது அதாவது நீங்க அழைச்சிட்டு 7.769 கிடைக்கும். அதுக்கடுத்து கீழே 20 இருக்கும். அப்ப இங்க 100. அப்ப மேலே ஒரே யூனிட் தான், கீழே ஒரு யூனிட் தான். அடிச்சா யூனிட் கேன்சல் ஆயிடும். அப்ப இதை போட்டு அடிக்கும்போது எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 38.85% கிடைக்கும். அப்ப இதான் பீட்டா எனக்கு எபிசியன்சி. அப்ப நான் சொன்னேன்னா ஒரு கஷ்டம்னு சொன்னேன். என்ட்ரோபி ஃபுல்லாவே இப்படிதான். பிரச்சனை என்னன்னா ஃபார்முலா நம்ம மனப்பாடமா வச்சிருப்போம். எடுத்து அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நமக்கு கரெக்டா தெரியும். இப்ப மீட்டர் per செகண்ட், மீட்டருக்கு per செகண்ட், செகண்ட்ஸ்ல இருந்து ஹவர் கேட்கறது, ஹவர்ல இருந்து டே கேட்கறது, டேல இருந்து மினிட்ஸ் கேட்கறது, இப்படி குழப்பி வச்சிருக்கோம். இப்ப இந்த குழப்பம் தான் உங்களால அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. அது ஒரு சின்ன வித்தியாசம். இப்ப என்ன செகண்ட்ஸ் இருக்கு சொல்லிட்டேன். இப்ப செகண்ட்ஸ்னா ஆனா டேக்கு மாத்துறதுக்கு 60 இன்டு 60 இன்டு 24 கிடைக்கும். இதே வந்து ஹவருக்கு மாத்திர இருந்துச்சுன்னா 60 இன்டு 60 வந்து பெருக்கி சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். மினிட்ஸ்க்குன்னா ஜஸ்ட் 60 வந்து பெருக்கி சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்? ஓகே. இப்ப ஒரு செகண்ட்ஸ ஒரு மினிட்ஸோட நான் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஒரு மினிட்ஸோட ஈக்குவல் பண்ணணும்னா முன்னாடி செகண்ட்ஸோட 60 பிரிக்கணும். அப்ப 60 செகண்ட்ஸ் ஒரு மினிட்ஸ். இது ஒரு மினிட்ஸ் இல்லாம இது ஒரு மினிட்ஸ் இல்லாம ஆஹ், 1 ஹவரோட ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் 60 செகண்ட்ஸ் இன்ட்டு 60 டைம்ஸ் ஆயிக்கணும். அப்ப என்ன ஆயிரும் 1 ஹவர். இது 1 ஹவர் இல்லாம ஒரு நாளுக்கு எடுத்துக்கிறேன்னா ஒரு டேக்கு எடுத்துக்கிறேன் என்ன செய்யணும் 60 இன்ட்டு 60 இன்ட்டு 24 பெருக்கிக்கிறேன். இப்போ ஒரு நாள் கிடைச்சிடும். அதுதான் இங்க செஞ்சிருக்கேன். சார் கிளியர்? புரியுதா? ஓகே தானே சார்? கிளியர்?
ஓகே. அப்ப நான் உங்களுக்கு இப்படிதான் ப்ராப்ளம் கேட்பாங்க. நீங்க ரொம்ப குழப்பிக்கிற அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. பிரச்சனை என்னன்னா நான் சொல்லிட்டேன். இந்த மீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்துறது, செகண்ட்ஸ்ல இருந்து ஹவர்ஸ்ல மாத்துறது, இதுதான் பிரச்சனைங்க. ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தெரியும். எடுத்து அப்ளை பண்ணிருவோம். இதுலேருந்து ஆன்சர் கொண்டு வர்றதுல தான் நீங்க சொதப்பிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஓகே. நான் கிட்டத்தட்ட இது முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து என்னன்னா, பயாபிலிஸ் ப்ராசஸ் தான் அடுத்து உங்களுக்கு. அடுத்த டாபிக். அதுதான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்றேன். நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் முடிக்கிறதுக்கு நான் பாசிபிலிட்டி இல்ல. எனக்கே தெரியுது. நாளைக்கு மார்னிங் செஷன் விடையாச்சும் முடிக்க பார்க்கலாம். வாட்டர் ஹீட் பண்ணுறது. வாட்டர் ஹீட் முடிச்சுட்டாவே என்விரான்மென்ட் நெருக்கியாச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். சாரி என்விரான்மென்ட்னா வாட்டர் சப்ளை நெருக்கியாச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் பைப்ஸ் தான் இருக்கும். அது நான் டக்குனு கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஒரே கிளாஸ்லயோட கொடுத்துடலாம். வாங்க. நீங்க நடத்துனது எனக்கு டவுட் இருக்கா சார்? டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க அவ்வளவு கொஸ்டின் ஏரியா பிளேன் செடிமெண்டேஷன் நடத்துனதுலயே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு கொஸ்டின் ஏரியா இதுல இருக்கு. எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எது வந்து சும்மா படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சொல்லல. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. ஓகே சார். இந்த செஷன் இதோட நான் கட் பண்றேன். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே.